गं गणपतिये नमः ओं संसरस्वत्यै नमः ओं गं गुरुभ्यो नमः ओं ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देवी नमः ओं प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामे मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी ओं शान्ति शान्ति शान्तिः ओं आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोत्रं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओं श्री सद्गुरुपरमात्मने नमः। ओं ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरसि भीतिमशेषधन्दोः स्वस्ते हि स्मृता मतिमतीव शुभां दधासि दारिद्र्यदुःखभयहारिणी कात्वधन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यात्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरि एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं लोकान्नशेषानवहंसि दुष्टाः दुष्टादु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति। ॐ यदा यदा हि साधूनां दुःखं भवति धानवः तथा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम् अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम्। ॐ गणेश शारदा गुरुभ्यो नमः ओं श्री महादेव्ये नमः ओं நமச்சண்டிகாதேவியே நமः। பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் மகா குருஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது தேவி மகாத்மியம் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மியங்களை தெரிந்து கொள்கிறோம். கடந்த வார சத்சங்கத்தில் பாராயண சங்கல்பம் முடித்து சாபோத்தார மந்திரம், உத்கீலித மந்திரம், நவாங்க பிராரம்பகா, நவாங்கங்கள் ஒன்னொன்னாக கற்றுக்கிறதாக சொல்லியிருந்து. நவாங்கங்கள் அப்படின்னா 9 விதமான அங்கங்கள். அங்கம் அப்படின்னா பார்ட்ஸ். இந்த தேவி மகாத்மத்தை பாராயணம் செய்யறதுக்குள்ளதான தகுதி, அதாவது யோக்கியதை, சக்தி, அருள் இதெல்லாம் கிடைப்பதற்கு இந்த 9 ஒரு கோவில்களில் உபதேவதைகள் இருக்கிற மாதிரி இந்த தேவி மகாத்மம் படிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை யாகயத்தின் ரூபத்தில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நவாங்கங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை. பரமேஸ்வரனாலேயே உருவாக்கி கொடுத்ததான பద్ధதி. அப்போ நாம் கற்றுக்க போகிறது இன்றைக்கி வந்து ஞாசம். ஞாசம் அப்படின்னா என்ன? இப்போ இந்த ஞாச கிரியைகள் எல்லாம் சாதாரணமாக குரு முகாந்திரம் குருவுக்கு முன்னாடியே உட்கார்ந்து பிழையில்லாமல் அதை அனுஷ்டானம் செய்ய வேண்டும், செய்து காமிச்சு கொடுத்து அதை ரிப்பீட் பண்ண வச்சு அதை தப்பில்லாமல் செய்ய வைக்கிறதுனுடைய உத்தரவாதித்தம், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குருநாதருக்கு உண்டு. நாம் இப்போ கையாளுகின்றதான மீடியம்ங்கிறது வந்து சோஷியல் மீடியா. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் பார்த்துக்கிறது கிடையாது. இருந்தாலும் அவர்களுடைய குருநாதர்களை மனசில் தியானம் செஞ்சு அல்லது அனைவருக்கும் குருமூர்த்தியாக விளங்குகின்றதான ஆதிசூரிய நாராயணனை தியானம் செய்யலாம், தட்சிணாமூர்த்தி சுவாமியை தியானம் செய்யலாம், தத்தாத்திரேயரை தியானம் செய்யலாம். தேவி மகாத்மியம், தேவி சம்பந்தமான விஷயத்துக்கு எல்லாருமே தத்தாத்திரேயர் ரொம்ப முக்கியமானவர். திரிபுரா ரகசியம் அப்படிங்கிறதுக்கே மகாத்மியம் விளக்கம் கொடுத்தவர் தத்தாத்திரேய மகர்ஷி. மார்க்கண்டேய மகர்ஷி, பிரம்மதேவர் இவர்களெல்லாம் குருவாக பாவனை பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைனாலும் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு குரு மகாமந்திரத்தை சொல்லி எங்கும் நிறைந்த பரம்பொருளான குருஸ்வரூபம் எனக்கு இந்த வித்தையை கற்று இந்த வித்தையின்படியாக எனக்கு இறைவனோட நெருக்கம் அதிகமாக வேண்டும், அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்லாம் சொல்ல வேண்டாம். இறைவனை நம்புறதுக்குள்ளதான ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும், இறைவனை தெரிந்துக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும், இறைவனுடைய புகழ் சொல்கின்ற நேரத்தில் என் உடம்பில் வந்து பரிணாமம் ஏற்பட வேண்டும். அப்படி இறைவனை நினைக்கிற நேரத்தில், சொல்லுற நேரத்தில், கேட்குற நேரத்தெல்லாம் எனக்கு உடம்பு பூராவும் மயிர் கூச்சல் வந்து ஆனந்த கண்ணியை கொட்ட வேண்டும். இதற்கு அனுகிரகம் செய்வீராக அப்படின்னு குருநாதரிடம் பிரார்த்தனை செய்கிறது வந்து நல்ல ஒரு பழக்க வழக்கமாகும். நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் பிராரப்த கர்மப்படி நமக்கு நல்லது கெட்டது சுகபோகங்கள் எல்லாம் என்னெல்லாம் அனுபவிக்கணும் தலையில் எழுதியிருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுதாகும். அதுக்கு இறைவனுடைய கேர் ஆஃபோ இறைவனுடைய பிளெஸிங்ஸ் ஒன்றும் தேவையில்லை. அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது வந்து போயிட்டு தான் இருக்கும். அதை யாராலும் அழிக்கவே முடியாது. அதில் வந்து துஷ்டி புஷ்டியாக கொஞ்சம் ஒரு உணவு பண்ணோமானா இல்லை கொஞ்சம் நெய்யை மேலே தூக்கினா கொஞ்சம் கபகமான நல்லா மணக்கும், கொஞ்சம் பச்சை கப்பத்தை போட்டால் பாயசம் தூக்கும். இப்போ ஏற்பட்டதான ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பகவான் பார்த்துப்பார். அதை பற்றி நம்மளை கவலைப்பட வேண்டாம்.
அனன்யா சிந்தயந்தோமா ஏஜனா பத்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். அனன்ய பாவனை இல்லாமல் ஒரே பாவனையோட இறைவனை மட்டும் தியானம் செஞ்சு இறைவனுக்காகவே நான் வாடுகிறேன், இறைவனை தெரிந்து கொள்வதற்காக நான் என்னுடைய முக்கியமான இந்த உலோகத்தில் பிரஷியஸாக இருக்கக்கூடியதான இந்த மனித ஜென்மாவில் நான் என்னுடைய சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதை தவிர்த்து இறைவனுக்காக நான் என்னுடைய சமயத்தை செலவு செய்கிறேங்கிறதான எண்ணத்தோட பயபக்தி சித்தையோடு யாரெல்லாம் இறைவனை வழிபடுவார்களோ அவர்களுக்கெல்லாம் இறைவன் நிச்சயமாக கூட இருந்து எல்லா விதமான ஞானத்தையும் கொடுப்பார். ஞானம் உத்தமம் இருக்கிற சர்வ தத்துவங்களையும் மிச்சு உத்தமம் எது அப்படின்னா ஞானம். அந்த ஞானம் கிடைப்பதற்கு இறைவன் அனுகிரகத்தினால மட்டுமே கிடைக்கவே தவிர புஸ்தகம் படிச்சதுனாலேயோ சொற்பொழிவு கட்டதுனாலேயோ யாராவது சொல்லி ஒன்றும் நடக்காது. ஆனால் இவங்க சொல்லுகிறதெல்லாம் ஒரு உபாதி, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இட் வில் ஆல் இன்டியூஸ். ஒரு கர்ப்பிணி ஸ்திரீக்கு பெயின் வரல அப்படின்னா பெயின் வரதுக்கு கர்ப்பத்துக்கு பிரசவம் பண்ணுறதுக்காக பெயின் இன்டியூஸ் பண்ணுறாலோ அது மாதிரி ஞாசம் கேட்கின்ற பொழுது ரொம்ப ஸ்ரத்தையோட 1க்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை எல்லாம் அதை ரிப்பீட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா அதை ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு சின்ன எச்சரிக்கை முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். அதனால் எல்லா எபிசோடு கேட்குற மாதிரி ஒரு தடவை கேட்டுட்டு இப்படி போயிட்டு எனக்கெல்லாம் புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கிறதுக்கு கூடாது. 100% பர்ஃபெக்ஷன் ஆக்கிறதுக்காக பண்ணிக்கணும். அதில் ஞாசம் பண்ணாலும் விட்டு போயிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஞாசம் பண்ணுறதுனால இருக்கிறதான மகத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்க போகிறோம். ஞாசம் செய்கின்ற நேரத்தில் நாம் நம்மளுடைய இந்த உடம்பை இறைவனுக்காக தாரவாத்து கொடுக்க வேண்டும். இந்த உடம்பு என்பது என்னுடையது கிடையாது, இப்போ வரைக்கும் என்னுடையது அப்படிங்கிறதான பாவனை இருக்குது. ஆனால் நான் இப்போ செய்ய போகிறதான இந்த ஞாசக்கிரியைகள் வழியாக இந்த உடம்பை இறைவனுடைய கோவிலாக்கி மாற்றப் போகிறேன், அல்லது இறைவனுடைய சொத்தாக மாற்றிவிடப் போகிறேன். இந்த உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கங்களும் ஒரு மயிர் கூட இறைவன் வாசம் செய்கின்றதான ஒரு கோவில் அப்படிங்கிறதான எண்ணம் ஒவ்வொரு பக்தருக்கும் இருக்க வேண்டும். ஞாசம் என்றால் சுத்தி செய்வது அப்படிங்கிறது பொதுவான அர்த்தம். ஆன்மீக அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, சுத்தி செய்த பிறகு அந்த இடத்துல 33 கோடி தேவர்களில் குறிப்பிட்டதான சில தெய்வாம்சங்களை அங்கே ஸ்தாபனம் பண்ணுறோம். அந்த இடத்துல பகவானை உட்கார செய்ய வைக்கிறோம். இல்லை இந்த தேவனை அந்த மூர்த்தியை அந்த டிவைன் பர்சனாலிட்டியை டெய்ட்டியை அந்த இடத்துல ஸ்தாபனம் செய்து உட்காத்தி வைக்கிறோம். அதனால் என்ன ஆகும்னா அவங்களுடைய டியூட்டியை செய்வார்கள். ஒரு கிராமத்தில் பூராமே திருடர்கள் அப்படின்னா அந்த கிராமத்துக்கு முன்னாடி பின்னாடி ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது, இல்லைன்னா வாட்ச்மேன் இருந்தார் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கெல்லாம் சௌக்கியமாக சந்தோஷமாக தூங்க முடியும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பார்டர் போஸ்ட்டு, அந்த பார்டர் எல்லாம் மிலிட்ரி வீரர்கள் அங்கே நம்ம கட்டி காப்பாற்றணும். அவெல்லாம் அங்கே உலகத்தில் சௌக்கியமாக தூங்கிட்டு உட்காந்துருக்கோம். நம்மளுடைய கிரயவிக்கிரங்கள் எல்லாம் செய்கிறோம். அதுபோல் நம்ம காவல் தெய்வங்களாகவும் நம்மளை காப்பாற்றுகின்றவர்களாகவும் பரிமிதமான ஞானத்தை அபரிமிதமாக்கி கொடுக்கக்கூடியதான தன்மை வாழ்ந்துதான் இந்த தேவர்கள், தெய்வீக சக்திகள் எல்லாம். இதெல்லாம் அவர்களுடைய வழிபாடு, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கோவில் நடத்தோமானா இல்லை பூசாரி இருப்பார், அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் பூசாரி இருப்பார், அவருக்கு கீழே ஒரு 4 அசோசியேட் பூசாரிகள் இருப்பார்கள். அதன் பிறகு அந்த கூட்டி பெருக்கி தளிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணக்கூடியதாக ஒருத்தர் இருக்கார். தடப்பள்ளி உணவு செய்யக்கூடியதான நிவேதனம் செய்யக்கூடியதான இடத்துல ஒருத்தர் இருப்பார். மாலையை கட்டி அது அலங்காராதிகள் வஸ்துக்களை எல்லாம் கொண்டு வரத்துக்கு ஒருத்தர் இருப்பார். ஒரு சூப்பர்வைசர் இருப்பார். ஒரு கோவில் வந்தோம்னா அதுக்கு ஒரு 8-10 பேர் இருப்பார். அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டியூட்டியை செஞ்சால் தான் அந்த கோவிலில் ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபெக்டாக நடக்கும். அதுபோலவே நாம் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான இந்த முக்கியமான சில அங்கங்கள் இடங்களை எல்லாம் சுத்தி செய்து அந்த இடத்துல இந்த தேவர்களை ஸ்தாபிதம் செய்கிறதுனால அவங்களோட டியூட்டியை பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவா. அப்புறமா இந்த உடம்பை ஒரு கோவிலாகிவிடும். இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்திரம் இத்தியபிதீயதே. இந்த உடம்பு என்பது ஒரு க்ஷேத்திரம், ஒரு கோவில். அந்த கோவிலில் குடிகொள்ளுகின்றதான ஜீவன் தான் நான் என்கிறதான பரமேஸ்வரன், கிருஷ்ண பரமாத்மா, மகாவிஷ்ணு, பராசக்தி. எந்த நாமத்தில் நாம் அந்த விருப்பம் வழியாக நம்ம சுகத்தை அனுபவிப்போமோ அந்த நாமத்தில் அந்த பகவானை கூப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பகவான் நாமத்துக்கும் ரூபத்துக்கும் மேற்பட்டவர். நாம ரூப விவர்ஜிதாயே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில். அதனால் நாமத்திலையும் ரூபத்தினாலையும் மட்டும் பரிமிதமாக இருக்கக்கூடியவர் கிடையாது பகவான். சிந்தனைக்கும் அப்பேற்பட்டதான நிலையில் இருக்கக்கூடியதான மகாசக்தி ஸ்வரூபம். அந்த தெய்வீக சக்தியை நாம் நம்மளுடைய உடம்பில் ஒவ்வொரு இடங்களில் தியானம் பண்ணி சங்கல்ப ரீதியாக நீங்கள் உட்கார்றாய், நீங்கள் அமர்ந்து என்னுடைய இந்த தெய்வீ மகாத்ம பாராயணத்தை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்வதற்கு அனுகிரகம் செய்வீராக அப்படின்னு விண்ணப்பம் செய்கிறது தான் ஞாசம். ந அஸ்யா, என்னுடையது அல்லாம உன்னுடையதாக மாறக்கூடியதான ஒரு நிலைக்கு பேரு ஞாசம். இப்போ அக்னி பகவானுக்கு யாகஞானிகள் செய்கிற நேரத்தில் அக்னியே ஸ்வாஹா அக்னியே இதன்ன மமா
அக்னி பகவானுக்கு ஸ்வாகான்னு கொடுத்துட்டு கொடுத்த பொருளோ, அதாவது அந்த அவிர்பாவம் என்பது வந்து அந்த கொடுத்த பொருள் என்னுடையது கிடையாது, உன்னுடையது நீயே தான், ந மமா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ந அஸ்யா நியாசமாகிறது. முதல் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2 முக்கியமான நியாசங்கள் இருக்கு. அங்கன் நியாசம், கரண் நியாசம். அங்கம் நியாசம் அப்படின்னா அங்கங்கள், பார்ட்ஸ், உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பாகங்கள். கரண்யாசம் அப்படின்னா, கரம் அப்படின்னா இந்த கைகளால் வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடியதான அங்குலியங்கள் இருக்கல்வா, விரல்கள், அதை வைத்துக்கொண்டு செய்யக்கூடியதான சுத்தி சம்ஸ்காரம் தான் நியாசம். முக்கியமாக இந்த 2 சம்ஸ்காரங்கள். நாம் இப்போது கற்றுக்க போகிறது தட்சிணாமூர்த்தி சம்ஹிதா அப்படிங்கிறதான அந்த சம்ஹிதையில் உபதேசம் பண்ணி கொடுத்துருக்கக்கூடியதான் நியாசாதிக்கிரைகளை கற்றுக்கிறோம். நியாசங்கள் பல இடங்களில் பலவிதமாக இருக்கும், நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் காமனாக அங்கங்களும் கரங்களும் அங்குலியங்களும் எதுவும் மாறாது, அது மட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் மந்திர தந்திர எந்திராதிகள், வழிமுறைகள், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்தந்த கிரந்தங்களில் எப்படி குறிக்கப்பட்டிருக்கோ அதை மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அந்த நியாசம் பூர்த்தியாகிவிடும். இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறதான இந்த நியாசத்தில் ரொம்ப முக்கியமான சில தத்துவங்கள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்புங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆண் பெண் சேர்ந்து உருவாக்கின ஒரு பொருள் என்று நினைக்கக்கூடாது. இதுல வந்து சிவம் அப்படிங்கிறதான இந்த பிரம்ம தத்துவம்ங்கிறதான ஆண் புருஷன் ரொம்ப முக்கியமானவர் இந்த உடம்போடைய கிரியேஷனுக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி 2 மாசம் அந்த கணவன்ங்கிறதான ஆண் கர்ப்பமாகிறார். அதன் பிறகு தன்னுடைய லெஜிட்டிமேட் வைஃப் அல்லது தன்னுடைய தர்மபத்னியிடம் இந்த பீஜத்தை ஒப்படைத்து ஒரு குழந்தையாக்கி மாற்றிக்கொடு அப்படின்னு கணவன் விரும்பி கேட்கின்றதான ஒரு வழிமுறை. அது கர்ப்பதானம்னு பேர் இருக்கு. அந்த கர்ப்பதானத்தில் கர்ப்பத்தை ஸ்வீகாரியம் பண்ணிட்டு ஸ்திரீஜனம் வந்து மாதாவாகக்கூடியதான ஒரு பாக்கியத்தை பெறுகிறார். குழந்தையை 9 மாதம் வளர்த்து வருகிறார். இந்த குழந்தையை தாங்குகின்றதான பையுக்கு பேரு பிளசண்டா. இந்த பைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பை. இதுக்கு 9 மாதம் இதுக்கு ஆயுசு. இந்த பிளசண்டாங்கிறது வந்து ஒவ்வொரு தடவை கர்ப்பமாகிற நேரத்திலையும் இந்த கர்ப்ப பையில அந்த உரை புதுசாக உருவாகும். 9 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது இறந்து போயிடும், அதுக்கு வாழ்வு கிடையாது. ஆனால் இது வழியாகத்தான் எல்லா விதமான அதிர்கள் கதிர்கள் சர்வமும் இந்த குழந்தைக்கு பாதிக்கப்படுகிறது. இது கொடுப்பது யார் என்றால் இந்த புருஷன் தான். புருஷன் வந்து அவனுடைய 80% அப்ராக்சிமேட்லி 80% அவனுடைய ஜீன் டிஎன்ஏ எல்லாம் மிக்ஸ் பண்ணித்தான் இந்த பிளசண்டா அப்படிங்கிறதான இந்த உரை பையை உருவாக்குறார். ஒரு 20% அப்ராக்சிமேட்லி தாயினுடையது. அப்போ 80 + 20 100%. அந்த குழந்தையை வளர்ந்து வரக்கூடியதான எல்லா விதமான ஒரு சக்தியும் இந்த பேகுக்குள்ளே, இந்த சஞ்சிக்குள்ளே தான் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் ஆரஞ்சு அதனுடைய தோலை உரிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நிறைய நர்வ் சிஸ்டமாட்டமாக லைன்ஸ் இருக்கும். அதெல்லாம் தான் அந்த ஆரஞ்சுக்கு வந்து அந்த ஆரஞ்சத்தன்மையை கொடுக்கறது. புளிப்பு, இனிப்பு, எல்லா விதமான அந்த ரசத்தையும் அது உறிஞ்சி எங்கிருந்தோ உறிஞ்சி அவுட்டர் லேயர்லேருந்து எடுத்து அது இன்னர் லேயருக்கு கொண்டு வந்து, அதான் நம்மளுடைய தொக்கு சர்மம், அதுலேருந்து உள்ளே இழுத்துட்டு போய் அப்புறமா நர்வ் சிஸ்டம் வழியாக இந்த உள்ளே இருக்கிறதா இந்த குழந்தைக்கு பேபிக்கு கொடுத்து வளர்த்து வருது. அப்படி ஒரே ஒரு உறுப்பி நம்மளுடைய உடம்புல வந்து 9 மாதம் ஆயுசு இருக்கக்கூடியது. குழந்தை வெளியில் வந்ததுமே அதனுடைய வேலை முடிஞ்சு அது இறந்து போகிறது. ஆனால் அதற்கு காரணமானது குழந்தையுடைய பிறவிக்கு 2 மாதம் முன்னாடியும் தந்தை தான். அதுபோலவே அந்த குழந்தையை வளர்த்து வருகின்றதான அந்த உரை, அந்த ப்ரொடெக்ஷன், அந்த கவச்சமும் இந்த சிவம் அப்படிங்கிறதான புருஷனுடைய சக்திங்கிறதான புருஷனுடைய ஜீன் டிஎன்ஏ இதுதான் அந்த குழந்தை யதார்த்தமாக வளர்த்து வருது. ஆனால் தாய் குழந்தையை வளர்க்கிறாள் என்றுதான் பேர். தாய் என்பவள் க்ஷேத்திரம். க்ஷேத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தான் மகத்துவமே தவிர க்ஷேத்திரத்துக்கு மகத்துவம் கம்மி. க்ஷேத்திரத்துக்கு மகத்துவம் இல்லை சொல்ல முடியாது யாராலையும். ஆனால் க்ஷேத்திரத்தை விட க்ஷேத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த தெய்வீக சக்திக்கு மதிப்பு மரியாதை அதிகம். அது இல்லைன்னா நம்ம க்ஷேத்திரத்தினுடைய வாசல் படியே போய் தொட்டு தலையில் வச்சுட்டு நமஸ்காரத்தை பண்ணி வந்துவிடலாம், திருப்தி வராது. உள்ளே போய் அந்த விக்கிரகத்தை பார்த்து அங்கிருந்து கொஞ்சம் தீர்த்தம் கிடைச்சு இல்லை அங்கிருந்து ஒரு பிரசாதத்தை நாம் பருகினோமானால் உலகத்தில் சாதிக்க முடியாத ஏதோ ஒரு தத்துவத்தை நாம் சாதித்து விட்டோம் என்றதான ஒரு மனப்பான்மை நமக்கு ஏற்படுகிறது. அதுபோலதான் தாய் குழந்தையை வளர்த்தி வந்தால் கூட அந்த குழந்தைக்கு வளரக்கூடியதான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தா கூட அந்த குழந்தை இயற்கையாகவே வளர்கிறது யாரால அப்படின்னா இந்த பிரம்மம் அப்படிங்கிறதான சிவம் அப்படிங்கிறதான புருஷனுடைய சக்தியினால மட்டும்தான் ஒரு குழந்தை வளர்ந்து பெருசாகிறது. இதுபோல தத்துவங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்புல ரொம்ப முக்கியமான சில இடங்கள்லாம் இருக்கு. கரங்கள் தான் சர்வத்துக்கும் காரணம். கரம் என்றாலே கர்மாவினுடைய அதிகாரி என்ற அர்த்தம். கரத்தினால்தான் கர்மாவை செய்யறது. கர்மா செய்யறது
பாதங்களால் இருந்தால் கூட அதில் எல்லாத்தினுடைய மதிப்பு மரியாதையும் போய் சேர்றது கரங்களுக்கு தான். ஒரு ஆஃபீஸில் வந்து மேனேஜருக்கு தான் எல்லா கிரெடிட்டும் போகும், ஆனால் அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். பண்ணுறது பூராவும் கீழே இருக்கிறதான சபார்டினேட் ஸ்டாஃபாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய கிரெடிட்லாம் போய் சேர்றது யாருக்கு அப்படின்னா இவருக்கு. அதுபோல் காலினாலேயோ கண்களினாலேயோ மனதினாலேயோ எதனால படினாலும் கர்மா அப்படிங்கிறது கையைத்தான் போய் சேரும் கரங்களுக்கு. அதனால இந்த கையினுடைய மூலம் மத்தியம் அக்ரம் அப்படின்னு 3 பாட்டு ஒரு கரத்துக்கு. மூலம் அப்படின்னா ஆரம்பஸ்தலம், மத்தியம் அப்படின்னா நடுவே இருக்கக்கூடியது, அக்ரம் அப்படின்றால் ஹெட்டு. அப்போ பாதம் அரைக்கட்டு, அதில்னா பாதத்திலிருந்து தலை வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் மத்திய பிரதேசம். தலை என்பது வந்து அக்ரமாகிறது. ஸோ மூலம் மத்தியம் அக்ரம், மூலம் மத்தியம் அக்ரம், இதப்போ ஞாபகம் இருக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனுடைய கைகள்லையும் இந்த விரல்கள் இருக்கு. விரல்களுக்கு பேர் அங்குலியம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில், அங்குலியம். அந்த ஒவ்வொரு அங்குலியங்கத்திலையும் ஒரு 3 கண்ணி இருக்கும். பிரதம கூடம், மத்திய கூடம், சக்தி கூடம். அதுபோல மூலம் மத்தியம் அக்ரம், இது ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் நாம் என்ன கற்றுக்க போறோம் அப்படின்னா, நம்ம கரத்தில் இருக்கக்கூடியதான இந்த அங்குலியங்கத்தில் இவ யாரெல்லாம் ரெப்ரசன்ட் பண்றார்கள் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க போறது வந்து பஞ்சபூதங்கள், ஷடாதார சக்கரங்கள், அப்புறமா வந்து இந்திரியங்கள், இந்திரிய தாதுக்கள், அப்புறம் நவகிரகங்கள். இவ 4 பேருடைய போர்ட்ஃபோலியோ இல்லை அவங்களுடைய வாசஸ்தானம் இந்த கரங்கள்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு. அப்ப ஞாசம் செய்யறோம் அப்படின்னா அண்ட சராச்சரத்தில் இருக்கிறதான பிரம்மாண்டத்தையே நாம் சுத்திக்காக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்றதான ஒரு அர்த்தத்தை இது உருவாக்கும். முதல்ல வந்து விரல்களுடைய மகாத்மத்தை தெரிஞ்சுப்போம். கட்ட விரல், அப்புறம் வந்து ஆள்காட்டி விரல், அப்புறம் நடுவிரல், அப்புறம் மோதிர விரல், அப்புறம் சுண்டு விரல். இப்படி 5 விதமாக சாதா பாஷையில் நாம் தெரிஞ்சுக்கிறதான விரல்கள். அப்ப இந்த 5 விரலுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர் சொல்லியிருக்கா அப்படின்னா, கட்ட விரலுக்கு அங்குஷ்டம்னு பேரு. அங்குஷ்டாபியாம் நமஹ. அங்குஷ்ட வடிவத்தில் தான் நம்மளுடைய ஆத்மா இருக்கு. ஒரு கோவில்ல ஒரு வீட்டில் விளக்கெரிய வர நேரத்தில் இந்த அங்குஷ்ட சைஸ்ல தான் மேக்சிமம் எரியும். 2வது விரல், அதாவது ஆள்காட்டி விரல், இந்த ஆள்காட்டி விரலுக்கு பேரு தர்ஜனி, தர்ஜனி அப்படின்னு பேரு. அதற்கு அடுத்ததாக வருது வந்து இந்த நடு விரல், அதான் ரொம்ப பெருசு இருக்கிற விரல்கள்லயே. இதுக்கு மத்தியமா அப்படின்னு பேரு. இந்த விரலுக்கு மத்தியமா என்றுதான பேர். அதற்கு அடுத்ததாக மோதிர விரல், இந்த மோதிர விரலுக்கு பேரு அனாமிகா அப்படின்னு பேரு. விரலுக்கு அனாமிகா, அது மாதிரி இதய பத்தத்துக்கு ஒரு ஷடாதாரத்தை பேர் இருக்கு அனாகதா அப்படின்னு. அதற்கு அடுத்ததாக சுண்டு விரல் இருக்கு, குட்டி விரல், லிட்டில் ஃபிங்கர். இதுக்கு வந்து கனிஷ்டிகான்னு பேரு. இருக்கிறதே சின்னதுன்னு அர்த்தம். கனிஷ்டிகா, கனிஷ்டிகா அப்படின்னா ரொம்ப சின்னது, குட்டி விரல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 5 விஷயம் தெரிஞ்சாச்சு. அங்குஷ்டம், தர்ஜனி, மத்தியமா, அனாமிகா, கனிஷ்டிகா. இப்போ நான் வந்து அடிக்கடி இந்த நாமங்களை தான் சொல்லுவேன். அப்போ எந்த விரல், அதனுடைய சமஸ்கிருத பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இனிமேல் பஞ்சபூதங்கள். இந்த கட்ட விரல் என்பது வந்து அங்குஷ்டம் அக்னியை குறிக்கிறது. அக்னியினுடைய வாசஸ்தானம் தான் கட்ட விரல். எல்லாருக்கும் தெரியும், ஒரு பிறவிக்கு காரணம் அக்னி, பிறந்து வாழறதுக்கு காரணம் அக்னி, பிறந்து வாழ்ந்து இறந்து போய் சம்ஸ்காராதிகள் வரைக்கும் இருக்கிறதுக்கும் காரணம் அக்னி. அதன் பிறகு இந்த பகிராகாசத்தில் இது வந்து சஞ்சாரம் செய்ய போகிறது இந்த ஆத்ம வடிவம், அதுவும் அக்னிமயம். எப்படி பார்த்தாலும் எல்லா விதத்திலையும் அக்னி ஸ்வரூபமாக இருக்கு. தெய்வங்களில் வந்து ரொம்ப சிறந்தவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் வந்து அக்னி ஸ்வரூபன். நம்ம உடம்புல வந்து ரொம்ப முக்கியம் நம்ம உடம்பினுடைய தாபநிலை 37 டிகிரி செல்சியஸ். இப்படி அக்னிக்கு வந்து ஏராளமான மகத்துவம் இருக்கிறது. தேவர்கள் எல்லாம் தேவர்களுக்கு நாம் சாப்பாடு போட வேண்டும் அப்படின்னு எண்ணினோமானா, தேவர்களுக்கு எந்த சாப்பாடு கொடுக்கறதாலும் அக்னி வழியாகத்தான் கொடுக்கணும். அக்னி முகம்தான் தேவர்களுடைய வாய். தேவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா அக்னியில தான் ஹோமம் செய்தாக வேண்டும். பிதர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா அக்னியில தான் ஹோமம் செய்ய வேண்டும். இறைவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா அக்னியில தான் ஹோமம் செய்ய வேண்டும். எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது அக்னி. அக்னி என்றாலே நம்மளுடைய ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எல்லாம் அக்னி சொல்லுவன் தான். அடுத்ததாக வந்து தர்ஜனி, அது ஆள்காட்டி விரல். இது வாயு எலமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்றது. பஞ்சபூதங்கள்ல முதல்ல அக்னி, அடுத்து வந்து வாயு, இந்த தர்ஜனி அப்படிங்கிறதான அங்குலியம். அடுத்ததாக நடுவிரல் மத்தியமா, இதுக்கு ஆகாய தத்துவம்னு பேர். இருக்கிறதே ரொம்ப பெருசு எதாக இருக்கிறது ஆகாயம். ஆகாயத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்கு அல்லவா. ஆகாயத்தை எதுல பிரதிஷ்டை செஞ்சிருக்கா அப்படின்னா புத்தியில பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது சாஸ்திரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுத்துக்கு அதீனமாக இருக்கார்கள். ஆகாயத்தை எதிலே பிரதிஷ்டை செய்திருக்கா அப்படின்னா புத்தியில. புத்தியினால, புத்தியினுடைய சங்கல்பம் தான் நாம் ஆகாயம். ஆகாயம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுபோலதான் கர்மாவும்
உலகத்துல அவ்வளவு பெருசா இருக்கு. கர்மா தான் உலகத்துல அதிகம். கர்மாவுக்கு கீழ் தான் மற்ற எல்லா தத்துவங்களும் இருக்கு. கர்மம் இல்லைன்னா எதுவுமே இல்லையே. அடுத்ததாக மோதிர விரல், அதுக்கு அனாமிகான்னு பேரு. இந்த அனாமிகா தான் பூமி தத்துவம். அடுத்ததாக சுண்டு விரல், அதாவது அந்த கனிஷ்டிகா, கனிஷ்டிகாங்கிறதான் அங்குலியம் வந்து ஜல தத்துவம். அப்ப பஞ்சபூதங்கள்ல வந்து அக்னி, வாயு, ஆகாயம், பூமி, ஜலம். பூமி தத்துவத்துக்கு இருக்கிறதான மகத்துவம் என்ன? பூமியில வந்து கடப்பாடு ஜாஸ்தி, ரிலேஷன்ஷிப் ஜாஸ்தி, ஆசை பாசம், ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட் எல்லாமே பூமியில் தான் ரொம்ப அதிகம். பூமியில் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, எல்லா விதமான ஸ்மிருதிகளும் உருவாக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா பூமியில் இருக்கிறதான மனித ராசிகள் வாழறதுக்காக. அதனால இந்த மோதிர விரல் அப்படிங்கிறதான பேரு கிடைக்க காரணம் என்ன? கல்யாண நேரங்கள்லாம் இந்த மோதிர விரல்ல வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாளே, இதெல்லாம் பூமியில் இருக்கிறதான கான்ட்ராக்ட். எங்கேயோ இருந்ததான இந்த ஜீவாத்மாக்கள் இரண்டு பேருமாக சேர்ந்து பூலோகத்தில் வந்து ஒன்றாகிறார்கள் என்பதனால அந்த விரலுக்கு வந்து ரொம்ப மகத்துவத்தை அதிகமாக கொடுத்து, விரல்கள்லேயே ரொம்ப ஸ்மூத்தஸ்ட் ஃபிங்கர் நம்மளுடைய உடம்புல இருக்கு எது அப்படின்னா இந்த மோதிர விரல் தான். எல்லா விரலோடையும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், மின்சமாக இருக்கிறதான விரல் எது அப்படின்னா இந்த மோதிர விரல் தான். இப்படி மோதிர விரலுக்கு நிறைய மகத்துவம் உண்டு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த 5 விரல்கள் யாரு? வலது கரத்திலையும் இதே தான் கான்செப்ட், இடது கரத்திலையும் இதே தான் கான்செப்ட். அடுத்ததாக ஷடாதார சக்கரத்தை பார்ப்போம். ஷடாதார சக்கரத்தில் வந்து உள்ளம் கை, அந்த உள்ளம் கை தான் வந்து சகசிரார பத்மம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதா, விசுத்தி, ஆத்ம, சகசிரம், சகசிரார பத்மம் அப்படின்னு பேர். இப்படி 7 சக்கரங்களை பற்றி யோக சாஸ்திரத்தில் படிக்கலாம். சௌதர்லேகரில் ரொம்ப அதிகமாக நாம் கற்றுட்டாச்சு இந்த விஷயத்தை. அப்போ இந்த உள்ளங்கை என்பது வந்து சகசிரார பத்மம். அடுத்ததாக சகசிரார பத்மத்துக்கு கீழே வரக்கூடியது அப்படின்னா ஆத்னா சக்கரம். மோதிர விரல் தான் ஆத்னா சக்கரம். மோதிர விரல் என்பது வந்து ஆத்னா சக்கரத்தை குறிக்கிறது. அதற்கு அடுத்ததாக விசுத்தி சக்கரம், அதுதான் கண்ட பத்மம். தொண்டக்குரல் இருக்கு அதோட. இது வந்து ஆள்காட்டி விரல், தர்ஜனி. விசுத்தி சக்கரம் என்பது வந்து நம்மளுடைய தர்ஜனி அப்படிங்கிறதான ஆள்காட்டி விரல். அநாகதா சக்கரம் என்கிறதான இதய பத்மம். விசுத்தி சக்கரத்துக்கு கீழே வருது என்னது? அநாகதா சக்கரம். அந்த அநாகதா சக்கரம் தான் இந்த சுட்டி விரல், கனிஷ்டிகா. அதுக்கு அடுத்ததாக மணிபூரக சக்கரம், அதுதான் தொப்பில். இந்த பாகம் தான் கரத்தினுடைய மூல பாகம். மூலம், மத்தியம், அக்ரம் சொன்னேன்லவா, அங்குலியங்கள் ஸ்டார்ட் பண்றதுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வருது, அந்த இடத்துக்கு பேர் தான் மூல பாகம். இங்க தான் பாக்ய ரேகை இருக்கு, இதுதான் பாக்ய ஸ்வரூபம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எவ்வளவு பாக்கியம் இருக்கு அப்படிங்கிறது வந்து கைரேகா சாஸ்திரத்துல இந்த இடத்த பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த 3 வரை இருக்கிறது வந்துட்டு எபோ நார்மல், 70-80% பாக்கியம் இருக்கக்கூடியவர்கள். 2 வரை இருக்கும், சில பேருக்கு 1 வரை இருக்கும், சில பேருக்கு வரையே இருக்காது. அடுத்ததாக சுவாதிஷ்டான சக்கரம், கட்ட விரல். சுவாதிஷ்டான சக்கரம் என்பது வந்து கட்ட விரல். அப்போ ஒவ்வொரு விரல்கள் யாரெல்லாம் தெரிஞ்சாச்சு நம்ம. அந்த சகசிரார பத்மம், அதாவது சகசிரார பத்மத்திலிருந்து மூலாதாரம் வரைக்கும் இருக்கிறதான ஷடாதார சக்கரங்கள்ல ஒவ்வொரு விரல்கள் ஒவ்வொரு சக்கரங்களை ரெப்ரசென்ட் பண்றது. அதுக்கு அடுத்தது இந்திரிய தத்துவங்களை பார்ப்போம். திசேந்திரியங்கள் நமக்கு இருக்கு. கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் என்கிறது வந்து சாஃப்ட்வேர், கர்மேந்திரியங்கிறது ஹார்ட்வேர். ஞானேந்திரியத்தை கையால் தொட முடியாது, உணர முடியும். கர்மேந்திரியத்தை கையால் தொட முடியும், டான்ஜிபிள். அது நான் டான்ஜிபிள். விரல்களில் பார்க்குற நேரத்தில் கனிஷ்டிகா அப்படிங்கிறதான குஞ்சு விரல் இருக்கு. இந்த கனிஷ்டிகாங்கிறதான விரல் தான் உடம்பு, நம்மளுடைய பாடி. அதுக்கு அடுத்ததாக வருது அனாமிகா அப்படிங்கிறதான மோதிர விரல், இதுதான் புத்தி. அதுக்கு அடுத்ததாக வருது மத்தியமா விரல், அதுதான் நடுவில் இருக்கக்கூடியது, இதுக்கு பேரு மனசு. அதுக்கு அடுத்ததாக தர்ஜனி, அதுதான் இந்த ஆள்காட்டி விரல், அதுக்கு ஜீவாத்மா என்கிறதான தத்துவம். அதுக்கு அடுத்ததாக அங்குஷ்டம், கட்ட விரல், அதுக்கு பரமாத்மா அப்படின்னு பேர். ஸோ பாடி, இன்டலெக்ட், மைண்ட், ஜீவாத்மா, பரமாத்மா, இப்படி 5 தத்துவங்கள் தான் இந்திரியங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடியதான இந்த 5 விரல்கள். அடுத்ததாக நவகிரகங்கள். கட்ட விரல், அதுதான் இந்த அங்குஷ்டம். இந்த விரல் தான் சுக்கிரன், சுக்கராச்சாரியர். சுக்கர சம்பந்தம் இல்லாம உலகத்துல சிருஷ்டிங்கிறது ஒன்று உருவாகாது. எல்லாத்துக்கும் காரணம் சுக்லன் தான். கடைசிக்கும் சுக்லன் தான் காரணம். ஒரு மனிதன் இறந்து போகிற நேரத்தில் அவனுக்கு 4 விதமான விசாரங்கள் இருக்குமா. அர்த்தம், ரௌத்ரம், தன்யா, சுக்லா, அப்படின்னு 4 விதமான. அந்த சுக்லா அப்படிங்கிறதான அந்த நிலை, மனப்பான்மை யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு பிறவி கிடையாது. அந்த இல்லாம போச்சு அப்படின்னா பிறவி நிச்சயம். இந்த கட்டவரல் என்பது வந்து சுக்கராச்சாரியத்தை ரெப்ரசென்ட் பண்றது. நவகிரகங்கள்ல வந்து சுக்கிரன். அடுத்ததாக வந்து தர்ஜனி, இதுதான் குரு பகவான். குரு பகவான் தான் ஜீவனாக பிறந்து வரார். அதாவது வேதாந்தம் சொல்லுகிறது, நானே தான் பிறக்கிறேன், நானே தான் எனக்கு சுதந்திரத்தை உருவாக்கிக்கிறேன். ஜீவாத்மாவுக்கு ஸ்ரீ சுதந்திரம் எப்படி கிடைக்கும்? ஞானம் வருவதனால. இப்ப ஞானத்தை முயற்சி செய்து கொள்வது யார்? ஜீவாத்மா. தூண்டு விடுகிறது இந்திரியங்களை. அங்க ஒரு சொற்பொழிவு நடக்கிறது, போய் கேள். இங்க ஒரு பஜன் நடக்கிறது, போய் ஆடு, போய் பாடு, ரசி.
ஆனந்த கண்ணீர் விடு, பகவானை கட்டி அணைத்துக்கொள், கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடு, இறைவன் சாப்பிட்டனுடைய மிச்சத்தை நான் சாப்பிட்றேங்கிறதான எண்ணத்தோடு சாப்பிடு. இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்தெல்லாம் யார் இதெல்லாம் என்ன ஆகும்? ஞானத்தை உருவாக்கி, ஞானம் பக்தியை உருவாக்கி, பக்தி இறைவனிடம் யதார்த்தமான பிரேமையை உருவாக்கும். அதனால எல்லாம் இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறதான நம்மளுடைய தர்ஜனி, நம்முடைய சூட்டு விரல், நம்ம யாரெல்லாம் சூண்டி 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 காமிக்கிறோமோ ஜீவாத்மா எனக்கும் உனக்கும் இருக்கிறதான பந்தத்தை சொல்லுகிறது. அதனால்தான் ஆள்காட்டி விரல் என்ற பேர் இருக்கு. அடுத்ததாக வருது நமக்கு அங்குஷ்டம். நவகிரகங்கள்ல கட்ட விரல் சுக்கிரன், ஆள்காட்டி விரலுங்கிறதா தர்ஜனி குரு பகவான். அதுக்கடுத்து வருது ப்ரையாரிட்டியில மத்தியமா, இது சனி பகவான், கர்மாவனுடைய அதிபதி. ஆகாயத்தளவுக்கு கர்மா இருக்கு அப்படி சொன்னேன்லோ அதுக்கு முன்னாடி, அதுக்கு காரணம் இதுதான். சனி பகவான் சோ ஹியூஜ் அண்ட் சோ ரிமோட். ஸோ கர்மா எப்படி இருக்கு, சஞ்சிதம், வர்த்தமானம், பிராரப்தம், ஆகாமி அப்படிங்கிறதால 4 விதமான இந்த கர்மங்கள், அதனுடைய வெலாசிட்டி, அதனுடைய லெவல் என்ன அப்படின்னு யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. கர்ம வினை, கர்மத்தினுடைய பாவனையை பகவானால கூட ரொம்ப முயற்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியுமா. அவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் இந்த கர்மா. அதுதான் இந்த சனி பகவான் தான் இந்த மத்தியமா விரலுக்கு அதிபதி. அடுத்ததாக அனாமிகா அப்படிங்கிறதான இந்த மோதிர விரல் இருக்கு, இதுதான் சூரிய பகவான், ஞானதாதா, ஆத்மஸ்வரூபன், ஆத்ம வடிவம் இருக்கக்கூடியவர். இதெல்லாம் இந்த சூரியன் அப்படிங்கிறதான இந்த மோதிர விரல். அதுக்கு அடுத்ததாக கனிஷ்டிகா அப்படிங்கிறதான இந்த குட்டி விரல், அதுதான் புதன். ஐயோபாவம் பிளானட் இல்லவா புதன். நல்லவங்களோட சேர்ந்தா நல்லவராகவே இருப்பார், கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்டு போயிடுவார். புதன் ஏற்கனவே நல்லது, ஆனால் கெட்ட கிரகங்களுடைய பார்வையினாலேயோ யோக சம்பங்கள்னாலேயோ கெட்டு போயிடும். அடுத்தது நம்மளுடைய கைப்பத்தி இருக்கே, சென்டர் சைடு, உள்ளங்கையினுடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கு 2 போர்ஷனுமே செவ்வாய். அப்புறமா மூல பாகம் இருக்கே, கரத்தினுடைய மூல பாகம், பாக்யரேகை, அதனுடைய லெஃப்ட் டாப் அந்த ஒரு மவுண்ட் இருக்கும் அந்த இடத்துல, அதுதான் சந்திரனுடைய வாசம். பகவான் லெஃப்ட் டாப்பில் தான் சந்திரக்கலையை வச்சுப்பார். பரமேஸ்வரனும் மகாசக்தியும் 2 பேருமே சந்திரக்கலையை லெஃப்ட்ல வச்சுட்டு இருக்கார்கள். சந்திர மண்டலம் இதுதான் இருக்கு. அடுத்ததாக பூமி அப்படிங்கிறதான லக்னம், அதுதான் இந்த கரம். பூமியை பேஸ் பண்ணித்தானே நவகிரகங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு எப்படி வருது, எப்படி வராமல் இருக்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறது. பூமி இல்லாமல் போச்சுன்னா நவகிரகங்கள் இருந்தானா இல்லாமல் இருந்தால் நமக்கு என்ன வேணும்? ஸோ எல்லாத்துக்கும் காரணமானது நம்மளுடைய கரம் அப்படிங்கிறது, நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது, நம்முடைய ஜீவன் அப்படிங்கிறது, நம்முடைய வாழ்வு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்படி முக்கியமான 4 பிரிவு, ஒவ்வொரு விரல்களுக்கு ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் இருக்கா, என்ன இருக்கா அப்படின்லாம் தெரிஞ்சாச்சு நம்ம. அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா கரன்யாசம். கரன்யாசம் அப்படின்னா என்ன? கரன்யாசம் 2 பார்ட். ஒன்று அங்குஷ்டாபியாம் நமஹா, அங்குஷ்டத்தை வைத்துக்கொண்டு மற்ற அங்குலியங்களை எல்லாம் தொடுகிறது. இனி ஒன்று தர்ஜனியை வைத்துக்கொண்டு மற்ற விரல்களை எல்லாம் தொடரும். இப்போ முதல்ல அங்குஷ்டாபியாம் நமஹா அப்படின்னு சொல்ற ஒரு மந்திரம் வரும். அந்த சொல்ற நேரத்தில் இந்த தர்ஜனி அப்படிங்கிறதான விரலை வைத்து அங்குஷ்டத்தினுடைய மூலத்தில் இருந்து அக்ரம் வரைக்கும், மூலம், மத்தியம், அக்ரம் அப்படிங்கிறதான இந்த 3 இடங்களையும் மேல் நோக்கி தடவுறது, நெருடுறது. இன் அதர் வேர்ட்ஸ், அப்போ இந்த ஆள்காட்டி விரலை, தர்ஜனி அப்படிங்கிறதான விரலை, அங்குஷ்டம் அப்படிங்கிற விரலினுடைய மூலத்திலிருந்து மேல் நோக்கி இப்படி நெருடி விடுறது. விவாக வாழ்க்கை, மனிதனுடைய மெரிட்டல் லைஃப் ஸ்டைல் எங்கே எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுது. அப்படின்னா இந்த சுக்கர விரல் அப்படிங்கிறதான் அங்குஷ்டத்தினுடைய கீழே இருக்க மூலபாகம், இங்கே தான் மேரேஜ் லைஃப்பை சொல்லியிருக்கு. அங்கே செயின் ஆட்டமாக இருந்து வச்சுக்கோளேன், அந்த சொர்ணத்தில் நல்லா கட்டின செயின் ஒன்று கொண்டு தொட்டு நல்லா சிங்களே இருக்குமே, அதை மாதிரி இருந்தால் மேரேஜ் லைஃப் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். கணவன் மனசில் என்றதும் மனைவி செய்யறதும், மனைவி மனசில் என்றதும் கணவன் செய்யறதும் எல்லாம் அப்படி ரொம்ப மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்லாம் சொல்லுவாள்வா. அது இங்கே இந்த விரலுக்கு இந்த மூலபாகத்தில் யாருக்கெல்லாம் லைன்ஸ் எல்லாம் தாறுமாறாக கிடக்கிறதோ அவங்க லைஃப் எல்லாம் கிருஷ்ணாராமா கோவிந்தா. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு, அதுதான் நம்ம வாழ்க்கையே நம்மளுடைய பிறந்ததான வாழ்க்கை, இல்லைன்னா அப்படி யாரு கவலையிலே. அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுக்கராச்சாரியர். லலிதாசகஸ்ரநாமத்தில், தேவி மகாத்மத்தில், தேவி பாகவத்தில் எல்லாத்துலேயுமே வெறும் சுக்கரனுடைய அனுகிரகம், பராசக்தியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு சமம்னு. சுக்கரன் நல்லாக இருந்தால் வாழ்க்கை சகல சௌபாகியங்களோட சௌக்கியமாக இருக்க முடியும் என்பதனால அவ்வளோ மகத்துவம். எனிவே, அப்போ தர்ஜனி அப்படிங்கிறதா ஜீவாத்மாவை, பரபிரம்மம் அப்படிங்கிறதான இந்த பரமாத்ம தத்துவத்தினுடைய மூலம், மத்தியம், அக்ரம். அப்போ ஜீவாத்மாவு பரமாத்மாவை நிரடுகிறது, சம்பர்க்கம் செய்கிறது, ரிலேஷன்ஷிப்பை கொண்டாடுகிறது, ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கிறது. இந்த ஜீவாத்மா சொல்லுகிறது, ஹே பரமாத்மா, உன்னுடைய பாதத்தை நான் தொட்டு விட்டேன், என் நேர மத்திய பாகத்தில் எடுத்துட்டு போ. அதாவது சர்வ ஞானத்தையும் நான் கற்றுணர்ந்து எதனால் ஒன்றை தெரிஞ்சுக்க முடியுமோ, உன்னுடைய முகத்தை பார்க்க முடியுமோ, உன்னை அடைய முடியுமோ, அந்த நிலைக்கு, அந்த லெவலுக்கு என்னை எடுத்து செல் அப்படிங்கிறதான தான்
முதல்ல ஓம் அங்குஷ்டாபியாம் நமஹா அப்படின்னு மந்திரத்தை சொல்லி மூலம் மத்தியம் அக்ரம் அப்படின்னு இந்த 3 கன்னிகளையும் வந்து தொட்டு தடவி மேலே நோக்கி போகிறது. அப்படி ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகி விட்டது. ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாயிட்டு விட்டுனா என்ன ஆகும்? ஜீவாத்மாவில் டிசப்பியர், பரமாத்மாவில் ரிமைன். அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவில் ஐக்கியமாகறதுக்கு முயற்சி பண்ணி அது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும். அப்புறம் பரமாத்மா மட்டும்தான் இருக்கும். அந்த பரமாத்மாவை தான் அப்புறமா ஜீவாத்மாவுக்கு அனுகிரகத்தை செய்யும். அதுதான் அடுத்த ஃபங்க்ஷன். இனிமே வரதெல்லாம் வந்து இனிமே அடுத்து சொல்ல போகிறதான 4 விஷயங்கள் தர்ஜனியிலிருந்து கனிஷ்டிகா வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, அங்குஷ்டம் அப்படிங்கிறதான இந்த விரலை வைத்துக்கொண்டு மூலம் மத்தியம் அக்ரம் அப்படின்னு தர்ஜனியுடைய மூல பாகத்திலிருந்து மத்திய பாகம் கிராஸ் பண்ணி அப்புறமா அக்ரபாகம் வரைக்கும் நிரட வேண்டியது. கீழிருந்து மேலுக்கு நடுறது. அப்போ இந்த 4 விரல்களை வந்து கீழிருந்து மேலுக்கு நடுறது. இந்த ஒரே ஒரு கட்ட விரலுங்கிறதுக்கு வந்து தர்ஜனியினால மட்டும், ஜீவாத்மா அப்படிங்கிற தர்ஜனியால மட்டும் மூலத்திலிருந்து மேலுக்கு நிரடுறது. ஸோ தர்ஜனி இந்த மூலம் மத்தியம் அக்ரம், அதே மத்தியமாவோடு மூலம் அக்ரம், மூலம் மத்தியம் அக்ரம். அதே மாதிரியே அனாமிகாவோடு மூலம் மத்தியம் அக்ரம். அதே மாதிரி கனிஷ்டிகாவினுடைய மூலம் மத்தியம் அக்ரம். இந்த பரமாத்மா தான் இனிமே எல்லாத்துக்கும் கொடுக்க போறார் சப்ளை. இந்த விரல்கள் யாரெல்லாம் இருக்கா, எந்தெந்த கிரகங்கள் இருக்கு, எந்தெந்த பூதங்கள் இருக்கு, எந்தெந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் நமக்கு படிச்சுட்டோம். அதனால தான் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்துக்கின்றதான ஒரு யோக கிரியை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஞாசத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் கரநியாசம்னு இதுக்கு பேரு. கடைசியில வந்து கரதல கர பிருஷ்டாபியாம் நமஹ அப்படின்னு ஒரு மந்திரம் வரும். கரம் தலம் பிருஷ்டம். கரம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பமாகிறது? ஒன்று தோள்பட்டை, அதுக்கடுத்து ஒரு பெண்டு, அதுக்கடுத்து இன்னொரு பெண்டு, 3 பெண்டில் வருது. இப்போ 2வது பெண்டுங்கிறதான மத்தியம். அப்போ இந்த மணிக்கட்டுன்னு பேர் இருக்கு. அதே மாதிரி மணிக்கட்டினுடைய மூலம் மத்தியம் அக்ரம், கீழிருந்து மேலுக்கு. இந்த பூராவும் வலது கரத்தால இடது கரத்தினுடைய பின்புறத்தையும், இடது கரத்தினால வலது கரத்தினுடைய பின்புறத்தையும் நன்னா நிரடுறது, தடவி விடுறது. இதுக்கு பேர் தான் கர தல கர பிருஷ்டாபியாம் நமஹா. மேலிருந்து கீழிருந்து மேல் வரைக்கும் தடவுரை அப்படிங்கிறது. இப்போ புரிஞ்சுதா இதனுடைய ரியாலிட்டி பிஹைண்ட். விரல்கள் உபயோகப்படுத்தக்கூடியதான முறை, இதுக்கு பேர் அங்கன்யாசம். அங்கன்யாசம் பண்ற நேரத்தில் எந்த விரல்களை எங்க உபயோகப்படுத்திக் கொள்ளணும், இது அடுத்த தத்துவம். முதல்ல வரது என்ன? இப்போ ஒரு பீஜாட்ச மந்திரம் இருக்கு அப்படின்னா, பீஜாட்ச மந்திரம் சொன்னதுக்கு அப்புறமா அந்த அங்கத்தை தொட சொல்லும். ஐம் ஹிருதயாய நமஹ, க்ளீம் சிரசே ஸ்வாஹா அப்படிங்கிறத மந்திரத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ முதல்ல ஒரு பீஜாட்ச மந்திரம் ஹிருதயாய நமஹா, ஹிருதயாய நமஹான்னு சொல்ற நேரத்தில் என்னெல்லாம் யாரெல்லாம் இன்வால்வ் இந்த ஹிருதயத்தில் டச் பண்றதுக்கு, அனாமிகா, மத்தியமா, தர்ஜனி, இந்த 3 விரல்களை மட்டும்தான் இதய பத்மத்தை டச் பண்ணணும். அதாவது கனிஷ்டிகாவுக்கு வேலை கிடையாது, அங்குஷ்டத்துக்கும் வேலை கிடையாது. இவா 2 பேரும் அவுட்டு. ஈஸியா கத்துக்கிற நேரத்தில் ஐ வில் யூஸ் இங்கிலீஷ். பாடி, இன்டெலெக்ட், மைண்டு, ஜீவாத்மா, பரமாத்மா இல்லவா? இதய பத்மத்தை தொடர்வா யாரெல்லாம் அப்படின்னா, ஜீவாத்மா, இன்டெலெக்ட் அண்ட் மைண்ட், இது 3ம் சேர்ந்துதான் இதய பத்மத்தினுடைய நட்ட நடு குழியில தொடரணும். இதயத்துக்கு ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிறதா அந்த குழி இருக்குல்லவா, அதான் அங்கதான் அநாகதா சக்கரம் இருக்கு. அதனுடைய பின்வசத்துல தான் அநாகதா சக்கரம் இருக்கு, பேக் போன்ல. பட் இந்த இடத்தை தொடர நேரத்துல பின்னாடி எஃபெக்ட் கிடைக்கும். அப்ப இந்த 3 விரலை வைத்துக் கொண்டு சேர்த்து பிடிச்சு, இந்த 3 விரலையுமா சேர்த்து 3 விரலினுடைய அக்ரபாகம் இதயத்தை தொட வேண்டும். தொடணும், தொட வேண்டாம். அதாவது 1 mm இல்லைன்னா 2 mm கேப் இருக்கணும். அப்பதான் அங்க கைனடிக் ஃபோர்ஸ் உருவாகும், ஒரு காந்த சக்தி உருவாகும். இந்த சொல்ற நேரத்துல எல்லாம் இந்த அங்கங்கள் தொடரணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அங்கங்களுக்கு பக்கத்துல இந்த விரலை கொண்டு வைக்கணுமே தவிர தொடக்கூடாதுன்னே இருக்கு ரூல். சப்போஸ் சில பேர் தொட்டாதான் சமாதானமாக தொட்டுக்கும், பரவாயில்ல. ஆனா தொட வேண்டாம், பக்கத்தை தொட்டு தொடலை அப்படிங்கிற மாதிரி, தியானம் பண்ற நேரத்துல கண்ணு மூடித்து மூடலைங்கிற மாதிரி இருக்குமில்லவா, அந்த லெவல். இது வந்து 3மா சேர்ந்து ஹிருதயாய நமஹான்னு சொல்ற நேரத்துல அனாமிகா, மத்தியமா, தர்ஜனி, இந்த 3 விரல்களையும் சேர்த்து அதனுடைய அக்ரபாகத்தினால இதயத்தை தொட்டுக்கொள்ள வேண்டும். சிரசே ஸ்வாஹா, சிரஸ் அப்படின்னா தலை. சிரசே ஸ்வாஹா அப்படிங்கிறதான மந்திரம் சொல்லுகிற நேரத்தில் அனாமிகா பிளஸ் மத்தியமா, அனாமிகா மத்தியமா. அப்போ எதெல்லாம் வச்சு நட்ட நடு விரல், அப்புறமா வந்து மோதிர விரல், இந்த 2 விரல்களால மட்டும்தான் சிரசை தொட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக சிகாயை வஷடு அப்படிங்கிறதான மந்திரம் வரும். இந்த சிகாயை வஷடு அப்படிங்கிறது வந்து அங்குஷ்டத்தினால இந்த குடும்ப வச்சுக்கிற இடம் இருக்கே, அதுக்கு தான் சிகா அப்படின்னு பேரு. குடும்ப வச்சுக்கிற இடம் இருக்கே, அந்த இடத்துக்கு பேர் தான் சிகா. இங்கே தான் புத்தியினுடைய சக்தி ஒர்க் பண்றது இடம், அதாவது சிகான்னு பேர். அது குடுமை. ஹிருதயாய நமஹா, சிரசே ஸ்வாகா, சிகாயை வஷடு அப்படிங்கிறதான 3 மந்திரங்கள் வரும். ஹிருதயத்தை தொடர நேரத்தில் வந்து அனாமிகா, மத்தியமா அண்ட் தர்ஜனி. சிரசை தொடர நேரத்தில் வந்து அனாமிகா அண்ட் மத்தியமா. சிகையை தொடுகின்ற நேரத்தில் வந்து கட்டவிரல் அப்படிங்கிறதான அங்குஷ்டம் அப்படிங்கிறதான விரல்னால தொட்டு தொடரலை அப்படின்னு இங்க பின்னாடி காட்டிக்கணும், பின்னாடி. அதுக்கு அடுத்ததாக கவச்சாயகும் அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. கவச்சம் நம்மளுடைய வலது கரத்தெடுத்து இடது தோள்பட்டையினுடைய மேலேயும்
இடது கரத்தெடுத்து வலது தோள்பட்டையினுடைய மேலேயும் தடவ வேண்டும். அப்போ பண்ற நேரத்துல இடதுகை கீழையும் வலதுகை மேலேயும் இருக்க வேண்டும். அந்த மந்திரத்தை சொல்லி கவச்சாயகும். அதுக்கு அடுத்ததாக நேத்திரத்ரயாய வௌஷடு அப்படிங்கிறதாக மந்திரம் வரும். இந்த நேத்திரத்ரயம் அப்படின்னா 3 கண்கள் மனிதனுக்கு உண்டு. அந்த 3 கண்களையும் தொடக்கூடியதான ஒரு அங்கன்யாசம் இது. அதுல யாரெல்லாம் அப்படின்னா தர்ஜனி, மத்தியமா, அனாமிகா, இந்த 3 விரல்களுக்குனால மட்டும்தான் இந்த தொட வேண்டும். வலது கண்ணு அப்படிங்கிறது சூரிய ஸ்வரூபம். ஆள்காட்டி விரல் அப்படிங்கிற தர்ஜனியினால தொட்டுக்கணும். அடுத்ததாக மத்தியமா அப்படிங்கிறதான ப்ரூ மத்தியம், அக்னி மண்டலம், அக்னி ஸ்வரூபம். இதை நடுவிரல், இந்த விரலால தொட்டுக்கணும். அதுக்கு அடுத்ததாக அனாமிகா அப்படிங்கிறதான மோதிர விரலால இடது கண்ணை சந்திரஸ்தானம் அப்படிங்கிறதான சந்திர மண்டலத்தை தொட்டுக்கொள்ளும். அப்ப ஆள்காட்டி விரல்னால சூரிய மண்டலம், மத்தியம விரல்னால அக்னி மண்டலம், மோதிர விரல்னால சந்திர மண்டலம். இது 3ஐயும் சேர்த்து தொட்டுக்கணும். நேத்திரத்ரயாய வௌஷடு அப்படின்னு சொல்ற நேரத்தில் அதுக்கு அடுத்ததாக அஸ்திராயஃபட் அப்படிங்கிறதான ஒரு பிரயோகம் வரும். அஸ்திராயஃபட் அப்படிங்கிறதானதுக்கு இந்த தர்ஜனி இருக்கே, ஆள்காட்டி விரல், இந்த விரலை புரூமத்தியத்துக்கு மேல துவாதசாந்த பெருவழி அப்படின்னு பேரு, 12 அங்குலம் நம்மளுடைய சிரசுக்கு மேல பார்வதி பரமேஸ்வரன் சிவசக்தி ஐக்கியமாக அமர்ந்திருக்கார்கள். அந்த இடம் வரைக்கும் இந்த விரலை நீட்டிட்டு, இந்த ஆள்காட்டி விரலை நீட்டி இந்த விரல்னால வலது பாகத்திலிருந்து இடது பாகம் வரைக்கும் ஒரு பிரதட்சணம் பண்றது, ஒரு வலயம் பண்ணிக்கிறது. ஒரு பேரல் ஆட்டமா ஃபுல்லா அது பேரலுக்குள்ள இறங்கிடுவோம் நம்ம, ஃபுல் கவச்சம். இந்த சில ஏர்போர்ட்லாம் போனா இல்லைன்னா சில ஷாப்பிங் மால்ல போனா ஒரு சுத்தர ஒரு கதவு இருக்கும் பார்த்துருக்கலாம். அது போய் இருந்தால் சுத்திட்டு உள்ள தள்ளிப்படுவது ஒரு பேரல் ஆட்டமா இருக்கு, ஒரு கியூப். அதை மாதிரி ஒரு கியூபை நாம் கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்ம உடம்புல. ஃபுல்லா அதுல இறக்கியாச்சு, கவச்ச சட்டை அப்படி இறக்கியாச்சு. இதுதான் இது அஸ்திராயஃபட், அஸ்திர மந்திரம்னு பேர் இருக்கு. அஸ்திர மந்திரத்தை சுத்தி அடையாத ஒரு பொருளும் கிடையாது உலகத்துல. அவ்வளவு சக்தி வாழ்ந்தது அஸ்திர மந்திரம். இந்த அஸ்திர மந்திரத்துக்கு பேரு தான் ஃபட் அப்படிங்கிறதான பீஜாட்சர பிரயோகம். ஸோ அஸ்திராயஃபட் அப்படின்னு சொல்ற நேரத்துல இந்த தர்ஜினி விரலை நேர தலைக்கு மேல தூக்கிட்டு ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு ஒரு சுத்த போட்டு இடது கரத்தினுடைய உள்ளங்கை இருக்க மத்தியத்துல அதுல ஒரு அடி கொடுக்கணும். அப்படி இந்த ஒரே ஒரு விரலை வைத்துக் கொண்டு ஒரு அடி. சில இடங்கள்ல மத்தியமா அண்ட் அனாமிகா இவங்களை சேர்த்து அடிப்பு வழக்கம் உண்டு. இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம இப்ப கத்துக்கிறது தட்சிணாமூர்த்தி சம்ஹிதாபடி இருக்கக்கூடியதான உபதேசம். ஸோ இந்த ஒரே ஒரு விரலால உள்ளங்கை, லெஃப்ட் உள்ளங்கைய ஒரு அடி அடிக்க வேண்டியது ஆயிடுதுன்னா அங்கன்யாசமாச்சு. இதுல மந்திரங்கள் மானச ரூபமாக சொல்லி மானச உபசார பூஜைகள் செய்யணும். மானச பூஜை செய்யாம எந்த பூஜை செய்தும் பிரயோஜனம் இல்லை. மந்திரதந்திர யந்திராதிகள் எதுவும் தெரியாட்டாலும் பரவாயில்லை, பகவான மனசுல தியானம் பண்ணாவது மாடும். அதுதான் மானச பூஜை. பஞ்சோபசாரான் மானச பஞ்சோபசார பூஜான் கரிஷ்யே அப்படின்னு பேரு. 5 விதமான உபச்சாரங்களை கொடுத்து கந்தம், புஷ்பம், தூப, தீபம், நிவேத்தியம் அப்படிங்கிறதான இந்த பஞ்ச உபச்சாரத்தை மானச ரூபமாக முதல்ல பகவானை கொடுத்துக்க பிறகுதான் பிசிக்கல் ரூபத்துல பிராவர்த்திகமாக நாம் பூஜை செய்யறதான அதிகாரம் உள்ளது. இந்த மந்திரங்கள் புருஷ தேவதங்களுக்கும் ஸ்திரீ தேவதைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதை பார்த்து பண்ணணும். புருஷ தேவர்களுக்கு புருஷலிங்கமும் ஸ்திரீ தேவங்களுக்கு ஸ்திரீலிங்கமும் யூஸ் பண்ணணும். சம்ஸ்கிருதத்திலையும் புருஷலிங்கம், ஸ்ரீலிங்கம், நமுசகலிங்கம் அப்படின்னு 3 விதமான லிங்கங்கள் இருக்கு. ஃபெமினேன், மெஸ்குலின் சொல்ற மாதிரி. இப்போ புருஷனுக்கு பிருத்திவ்யாத்மனே நமஹ அப்படின்னு வரும். அதே நேரம் ஸ்திரீக்கு பிருத்திவ்யாத்மிகாயை நமஹ. அப்ப ஸ்திரீக்கு ஆகாசாத்மிகாயை நமஹ, புருஷனுக்கு ஆகாசாத்மனே நமஹ. இந்த வித்தியாசம், இந்த ஃபெமினேன் அண்ட் மெஸ்குலின் அப்படிங்கிறதுடைய வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதை சொல்லித்தான் எல்லா விதமான அங்கன்யாசம், கரன்யாசம் இவர்கள் எல்லாம் செய்ய வேண்டும். வித்தியாசமான அங்கங்கள் இருக்கு. ஒன்று அங்கம், இன்னொன்று பிரத்யங்கம், இன்னொன்று சாங்கம், அதுக்கு அடுத்ததாக உபாங்கம். அப்படி அங்கத்தை 4ஆக பிரிச்சிருக்கா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில் மொத்தமாக கற்றுக்க போட வேண்டாம், கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அங்கம் 4 விதமாக இருக்கு. அங்கம், பிரத்யங்கம், அப்புறமா சாங்கம், உபாங்கம், இப்படி. ஸோ இதை பரிபூர்ணமாக தெரிஞ்சாச்சு. அடுத்ததாக அசஹா அஸ்ய ஸ்ரீ ஞாச மகாமந்திரஸ்ய மார்க்கண்டேய ரிஷி அனுஷ்டுப் சந்தஹ மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வத்யோ தேவதா. 3 பேர் சேர்ந்தது, அதனால மகாசரஸ்வத்யோ தேவதாக அப்படின்னு வரும். இப்போ ஞாசம் செய்யற நேரத்தில் எப்பவுமே 3 முக்கியமான தத்துவங்கள் இருக்கு. ஒன்று ரிஷி, இன்னொன்று சந்தஸ், இன்னொன்று தேவதை. இந்த ரிஷி, சந்தஸ், தேவதை இல்லாம ஞாசம் செய்ய முடியாது. அதாவது இவங்க தான் இந்த ஞாசத்தினுடைய அதிபதிகள். இவங்க தான் இந்த ஞாசத்தை உருவாக்கி பகவான் கிட்ட சர்டிபிகேஷன் வாங்கி அந்த அனுகிரகத்தை வாங்கியிருக்கா. அப்ப ஞாசத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த பலனை கொடுக்கறதுக்கு இந்த 3 பேர் தான் நன்னா உழைச்சு பகவான் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி பக்தர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்காக இந்த 3 முக்கியமான தத்துவங்கள், தத்துவ பிரதிநிதிகள்
இருக்காதுல. அப்ப இந்த ஞானத்துல என்ன சொல்லி வர அப்படின்னா தேவி மகாத்மன் செய்யக்கூடிய இந்த ஞாசத்துல அஸ்யஹா என்னுடைய ஸ்ரீ மகாபுருஷனான ஞாச மகாமந்திரஸ்யா ஞாச மகாமந்திரங்களை நான் சொல்ல போகிறேன் அல்லவா, அதற்கு அதனுடைய காரணாதிகாரியான ரிஷி யாரு அப்படின்னு பார்த்தா மார்க்கண்டேய ரிஷிகி. மார்க்கண்டேய ரிஷிதான் இதற்கு காரணமானவர். அனுஷ்டுப் சந்தகா, அனுஷ்டுப் அப்படிங்கிறதான சந்தஸ்ல இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. சந்தஸ் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பல இடங்களில் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன், நான் திருப்பி இங்கே சொல்ல விரும்பலை. காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், திருஷ்டுப், ஜெகத்தி 6-7 விதமாக முக்கியமான சந்தஸ்கள். சந்தஸ் நிறைய இருக்கு. சந்தஸ் அப்படின்னா ஒரு மீட்டர்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஒரு மந்திர சப்த கோர்வையை எத்தனை பதத்தில் நிறுத்தணும், எத்தனை லெங்க்ல வைக்கணும், உதாத்தம் அதுக்கு எவ்வளோ, அனுதாத்தம் அதுக்கு எவ்வளோ, சமத்துவம் எவ்வளோ அப்படின்லாம். சபதனி சா, சரிகம பதனி, சசரீரி ககமமா, இதெல்லாம் யாரு உருவாக்கினா, அதெல்லாம் ஒரு சிட்டை பண்ணியிருக்கல்வோ அந்த ஸ்வரஸ்தானத்தை. அத மாதிரி வேத மந்திரங்களை சொல்லுகின்ற நேரத்தில் அந்த வேத மந்திரங்களுக்கு பலவிதமான சக்திகள் உண்டு. ஒன்று பாவார்த்தம், வாச்சியார்த்தம், அந்தரார்த்தம் அப்படின்னு பலவிதமான அர்த்த மகாத்மியங்கள் கொடுக்கக்கூடியதான சக்திகள் அதில் இருக்கு. அப்படிதான் அந்த மந்திரத்தை உருவாக்குறார். இப்போ ஒரு சோப்பு உடம்புல தேய்ச்சி குளிக்கிறது, பேத்திங் சோப்பு. அந்த சோப்பில் என்னெல்லாம் இருக்கு, பலவிதமான வாசனை பொருட்கள் இருக்கும், சம் பவுடர்ஸ் இருக்கும், தேங்காய் எண்ணெய் இருக்கும், சில வெஜிடபிள் ஆயில் இருக்கும், பாம் ஆயில் இருக்கும். இது எல்லாத்தையுமா போட்டு கொட்டி குழைச்சி சூடு பண்ணி குழைச்சி அதை வந்து கேக் பண்ணி கொடுத்துருவேன். இதுதான் ஒரு சோப்பு, போ எடுத்துக்கோ. அப்போ அதில் யாரெல்லாம் இன்வால்வ்டு, அந்த எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் போர்ஷன் இதில் இன்வால்வ் ஆனதுனா அந்த மாதிரி சோப்பு அந்த மாதிரி ஆச்சு அல்லவா. அதுபோல் ஒரு மந்திரத்துக்கு வந்து சப்தக்கோர்வை அப்படின்னு பேர். அதுக்கு அவனுடைய சிட்டை, அதை வந்து ஒரு ஒரு இந்த மோல்டு பண்ணுவா இல்லவா. இப்போ ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மூக்குத்தி பண்ணணும், இல்லை பர்டிகுலர் டைப் ஆஃப் மோதிரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 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 மாக்கப் பண்ணி வச்சிருப்பான். அதுக்கு மேலே போட்டு 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 பிரிண்ட் எடுத்துகிட்டே எடுத்துட்டுப்பான். அதை மாதிரி ஸோ மந்திரங்கள் வந்து பொதுவாக எல்லா மந்திரங்களும் காயத்ரி சந்தஸ் நிறைய பார்ப்போம். நம்ம இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது ரேவதி அப்படிங்கிற ராகத்தில் அதை வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ ஓரோ மந்திரங்கள் சொல்கிறேன் ஒரு ராகம், இல்லைன்னா அதுக்கு ஒரு ஒரு யுத்தம், தாளபாவம், இப்படிலாம் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரியே வேதத்தில் மந்திரத்தை சிட்டப்படுத்தி இருக்கக்கூடியதுக்கு சந்தஸ்ன்னு பேர். சந்தஸ் அப்படின்னா ஜோதி ரூபமானது, சக்தி கொடுக்கக்கூடியது. இப்போ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா சில பேர் காது கேட்க, சில பேர் கேட்டுட்டு கேட்காம மாதிரி பண்ணி அப்படிப்பா, சில பேர் வந்து கேட்டுட்டு போயா அப்படின்னு உட்காந்துற ஆட்டிடியூட் இருப்பாங்க. இங்கே வா இப்போ எப்படி இருக்கு, அப்போ காது கொடுத்து கேட்பான், என்ன கொஞ்சம் அவசரமாக கூப்பிடுறாரு, சீரியஸாக இருக்கும் போது இங்கே வா எழுந்துப்பாங்க. இனிமே உட்காத சரி வராது, அடி விடி விழும், எழுந்து போனோம். இங்கே வரப்போறியா இல்லையா, ஒரே ஒரு விஷயம் தான் இது. இங்கே வாங்கிறது வந்து 3-4 ஸ்வரஸ்தானத்தை பேசி போகிறேன். இப்போ வரலைன்னா என்ன தெரியுமா, சொன்னதெல்லாம் என்னது, ஒரே வார்த்தை, ஒரே ஆக்ஷன், வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃப்ரம் த அதர் பார்ட்டி. அதுக்கு வந்து ஒவ்வொரு வித்தியஸ்த பாவனையில் நாம் சொல்கிற நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி போகிறது. ஒரு பையன் தன்னுடைய தாயாரை கூப்பிடுகின்ற நேரத்தை ஒரு மாதிரி கூப்பிடுவார், தந்தையிடம் கூப்பிட்டு பேசுகிற நேரத்தில் ஒரு மாதிரி, சகோதரர்கள்கிட்ட ஒரு மாதிரி, சகோதரிகள்கிட்ட ஒரு மாதிரி, மனைவிகள்கிட்ட ஒரு மாதிரி, இந்த காமுகி அவள்கிட்ட பேசுறது ஒரு மாதிரி, இனி யாராவது மலை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்போ வேறு ஒரு மாதிரி. எல்லாம் ஒரே ஆள் தான் பேசுகிறாங்க. ஆனால் பேசல வந்து வித்தியாசம் ஏற்படுகிறது. ஸ்வரஸ்தானத்திலையும் பாவஸ்தானத்திலையும் ஜீவஸ்தானத்திலையும் எல்லாத்துலையும் வித்தியாசம் வருதல்லவா. இதைத்தான் சந்தஸ்னால மகர்ஷிகள் ரொம்ப ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்கா. அப்போ அந்த மந்திரத்தை அந்த ஸ்வரஸ்தானத்தில் அந்த மீட்டருக்குள்ள சொன்னா டப்புன்னு எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மெடிசன்ஸ்ல டோசேஜ் இருக்கு, 5 mcg, 10 mcg, 25 mcg, எல்லாம் ஒரே பேராசிட்டமால் தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஆளுடைய கெப்பாசிட்டியை பார்த்து, டிசீஸினுடைய இன்டென்சிட்டியை பார்த்து, இதெல்லாம் பார்த்தா மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறா. என்ன டோசேஜ் உங்களுக்கு தேவை, எத்தனை இன்டர்வெல் கொடுக்குற டோசேஜ் அப்படி இல்லை. அதே மாதிரி மந்திரத்தை பிரயோகம் பண்ணுற நேரத்தில் எந்த மந்திரத்தை எந்த சுரஸ்தானத்தில் எப்படி பிரயோகம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்கு வந்து சிட்டப்படுத்திருக்கிற சக்தத்துக்கு பேர் தான் சந்தஸ். அதில் அனுஷ்டுப்பு அப்படிங்கிறதா வந்து சந்தஸ் இருக்கு, துஷ்டுப்பு இருக்கு, அனுஷ்டுப்பு இருக்கு, பிருகதி இருக்கு, பங்கி இருக்கு, காயத்ரி இருக்கு, நிறைய இப்படி முக்கியமான 6 சந்தஸ்களை பற்றி நம்ம சந்தியாதன மந்திரங்கள்ல வரும். இப்போ சந்தஸை வந்தாச்சு, நமக்கு தேவதை வேடமே, யாராவது தேவதை இல்லாமல் இந்த சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தேவதையுடைய பிரீதிக்காகவும் அனுகிரகத்தாகவும் பண்ணுறோம். அப்போ 3 தேவதைகள் முக்கியமானவர்கள் தேவி மகாத்மத்தில். இவா வந்து இன்செப்பரபிள். அது யாரெல்லாம் அப்படின்னா மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, இவா 3 பேரும். இந்த 3 தேவதைகளுடைய அனுகிரகத்துக்காக இந்த பர்டிகுலர் சந்தஸ்ல இந்த ரிஷியினால, மார்க்கண்டேய ரிஷியினால தயார் பண்ணி கொடுத்ததான ஞாசக்கிரியை நான் செய்ய போகிறேன். தயவு செஞ்சு எனக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சரஸ்வத்யோ தேவதா. 3 தேவதைகள் இருக்கா, மோர் தேன் 1 ப்ளூரல். ஸோ தேவதாக அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பீஜாட்சர மந்திரங்கள் இருக்கும். இந்த பீஜாட்சர மந்திரங்கள் தான் இதனுடைய அடிப்படை சக்தி.
அது எது அப்படின்னா ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பீஜானிஹி. அப்போ ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் அப்படிங்கிறதான பீஜா மந்திரங்களை உபயோகப்படுத்தி கொண்டு இந்த நியாசங்களை செய்ய வேண்டும். எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்னா இஷ்டார்த்த சித்தியர்த்தே ஜபே விநியோகா. இஷ்ட அர்த்த சித்தி, நான் எதை விரும்பி செய்யறேனோ அந்த சித்தி அது எனக்கு சாத்தியமாகும்படியாக, என்னுடைய அந்த இஷ்டகாமியம் பூர்த்தியாகும்படியாக இந்த நியாசம் எனக்கு உபயோகமாக இருக்க வேண்டும். அதற்காக நான் விநியோகம் பண்றேன், இந்த விஷயத்தை செய்து முடிக்கிறேன். அப்படி அதுல தேவதைகள் 1 2 கிடையாது. ஒவ்வொரு தேவதைகளுடைய பெயரை சொல்லி அந்த தேவதை இந்த இடத்துல அமர்ந்து இந்த இடத்தை பரிசுத்தம் பண்ணி அந்த இடத்தை காப்பாற்றி அந்த சுப முகூர்த்தத்தில் நாம் சொல்லுகின்றதான இந்த மந்திரத்வனி இந்த திரிமூர்த்தி தேவிமாரையும் திருப்திப்படுத்தி அவர்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை எனக்கு வாங்கித்தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாதயோகோ வாராகியை நமஹா, என்னுடைய பாதத்தில் வாராகி தேவியை நான் தியானம் செய்கிறேன். அந்த தேவி அங்கே உட்கார சொல்றதுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். அப்போ என்னுடைய பாதத்தில், அதாவது ஜபம் பண்ணக்கூடியவனுடைய பாதத்தில் வாராகி தேவி அமர்ந்து காரியங்கள் எல்லாம் கவனிச்சுக்கொள் தேவி. 2 முக்கியமான தேவிமார் பராசக்தியினுடைய ஆர்மியில் 2 ஆர்மி சீஃப், ஒன்று மந்திரினி, ஒன்று தண்டினி. தண்டினி அப்படின்னா வாராகி தேவி, மந்திரினி அப்படின்னா மாதங்கிங்கிறதான் தேவி. இந்த மந்திரினிங்கிறதான் தேவி பராசக்தியினுடைய பிரைம் மினிஸ்டர். இந்த தண்டினி அப்படிங்கிறதான் வாராகி தேவி பராசக்தியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியம். அம்பாளுடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். லட்சுமி சரஸ்வதி வேற, எல்லா அம்பாலே தான் சர்வதேவிமாராகவும் இருந்தா கூட. பாதயோகோ, பாதம் அப்படின்னா ஃபீட், நம்மளுடைய பாதங்கள். வாராகியை நமஹா, இங்க வாராகி தேவி உட்காரட்டும். ஜங்கயோகோ பிரம்மாண்யை நமஹா, பிராமணி அப்படிங்கிறதான தேவி என்னோட லோவர் லெக்கு முட்டியிலிருந்து நீ கேப்பிலிருந்து மணிக்கண்டு வரைக்கும், பாதத்தினுடைய மணிக்கண்டு வரைக்கும் இருக்கிற அந்த பாதத்துக்கு பேரு லோவர் லெக். இங்க இதுக்கு ஜங்கமம்னு பேரு. ஸோ அந்த ஜங்கத்துல ஜங்கயோகோ பிரம்மாண்யை நமஹா, பிராமணி தேவியை நான் இங்க அமரச் செய்யறேன். ஊர்வோகோ ருத்ராண்யை நமஹா, ஊர்வு அப்படின்னா தொடை, தைஸ். அந்த தொடையில ருத்ராணி தேவியை அமரச் செய்கிறேன். நிதம்பே நாரசிம்ஹை நமஹா, ஜெனிட்டல் போர்ஷனுக்கு சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த பாடி, இந்த இடத்துக்கு நாரசிம்ஹை நமஹா, நரசிம்ஹருடைய தர்மபத்னியான மகாசக்தி சருவினி நாரசிம்ஹி. நாரசிம்ஹிங்கிறதான தேவியை என்னுடைய நிதம்பத்தில் உட்காத்துறேன் நான், ஜெனிட்டல் பார்ட்டில், சுவாதிஷ்டான சக்கரம். நாபௌ சாமுண்டாயை நமஹா, நாவியில் யார் உட்கார்ந்துட்டு இருக்கா? சாமுண்டி தேவியை நான் உட்கார வைக்கிறேன். ஜடரேகே பார்வத்தியை நமஹா, இந்த ஜடம் அப்படிங்கிறது உடம்பு, அது மெயினாக பார்க்க போனோம்னா இடுப்பிலிருந்து கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடியதானது மொத்தம் சரீரமே ஜடம் தான். இங்க பார்வதி தேவியை அமரச் செய்கிறேன். உரசிகி சிவதூத்தியை நமஹா, உரசி அப்படின்னா மார்பக்கம், ஸ்தனங்கள், பிரஸ்ட். இந்த இடத்துல நான் சிவதூதியை நான் அமர வைக்கிறேன். என்ன ஒரு தாற்பயம் இருக்கு தெரியுமா அதுல? சிவதூதி, சிவனே தூதனாக அனுப்பினவள் சிவதூதி. சிவன் என்றால் இங்க பரபிரம்மம் அப்படிங்கிறதான ஆத்மா சக்தி. ஜீவனை ஒவ்வொரு இடங்களுக்கு அனுப்புறா. ஜீவனுக்கு தனியா போக முடியுமா? அதுக்கு ஆத்மாவனுடைய அனுகிரகம் தேவை. அப்போ அதுக்கு ஜீவாத்மா என்றதான பேரு. ஜீவனுக்கு தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு ஜடப்பொருளாக அதுவும் இருக்கும். ஆனால் அதில் ஆத்மாவனுடைய அனுகிரகம் கிடைக்கிற நேரத்துக்கு ஜீவாத்மா அப்படின்னு உணர்வு வந்துடும். அப்போ அந்த ஜீவாத்மா ஒவ்வொரு இடத்துக்காக அனுப்புகிறான். இங்கே பாரு, உரசி. உரசி அப்படின்னா ஸ்தனங்கள். ஸ்திரீஜனங்களும் எல்லா விதமான பசுபக்ஷி மிருகாதிகளும் எல்லாருமே தங்களுடைய குழந்தைகளுக்கு ஸ்தன்யம் கொடுப்பது எப்படி? ஸ்தனங்கள் வழியாக. ஸ்தனங்கள் வழியாக கொடுக்கறது என்னது? ஜீவனை கொடுக்கிறார். தாயினுடைய ஸ்தன்யம், முலைப்பால் என்பது குழந்தைக்கு ஜீவன், தாய்க்கும் ஜீவன். தாய்க்கு பால் கட்டினா அபிஷத்து போயிடுவன், அது வெளியே வந்தாகணும். ஆனால் வெளியில் வந்தால் வேஸ்ட் பண்ண மாட்டோமா? வேண்டாம். குழந்தைக்கு கொடுத்தா குழந்தையோட ஜீவன் நன்னாக வளரும். அதில் ஜீவனை டிரான்சாக்ட் பண்ணுறா தேவி. உலகத்தில் பிரபஞ்சத்தில் அனைத்து சரீரத்திலையும் ஜீவ தத்துவத்தில் ஜீவாத்மா அப்படிங்கிறதான தத்துவத்தை பராசக்தி அந்த பரமேஸ்வரனை எல்லாருக்குமாக கொடுக்குறா தேவி. நிஷ்பக்ஷமாக தன்னுடைய கணவனை சிவஜான பிரதாயினேனவா லலிதா சஹஸ்ரநாமத்தில் சிவனுடைய அம்சத்தை அத்தனை ஜீவாத்மாக்கள்லையும் வைக்கிறா தேவி. கொஞ்சம் 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 இருக்கட்டும் அப்படின்னு. அப்படிதான் பராசக்தி ஒவ்வொரு உடம்பையும் என்னுடைய உடம்புன்னு பாவனை பண்ணிப்பாள். சிவத்தினுடைய சக்தியில் சிவத்தினுடைய அம்சம் இல்லாத இடத்த சக்தி தொடமாட்டான், தலை வச்சு படுக்க மாட்டான். அதே மாதிரியே சிவனுக்கு சக்தியினுடைய அம்சம் இல்லைன்னா தொடமாட்டார், இந்த பக்கம் போக மாட்டார். இவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டிவைசிபிள். மற்ற தெய்வங்களுக்கு அப்படி கிடையாது. மற்றவாழ்ல தனியாக இருந்துப்பா வாழமானா.
இவ ரெண்டு பேர் எப்பவுமே சேர்ந்தா போல தான் இருப்பா. ஒரு நாணயத்தினுடைய இருபுறம் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் இல்லாமல் இன்னொரு பக்கம் இருந்தால் மட்டும் வேல்யூ இல்லாமல் போயிடும். அதை மாதிரி சிவன் இருக்கிற இடத்துல எல்லாம் சக்தி உண்டு, சக்தி இருக்கிற இடத்துல சிவன் உண்டு. அப்போ சரீரம்ங்கிற ஒன்று இருந்தால் ஜீவன் இருக்கணும், ஜீவன்கிறது ஒன்று இருந்தால் அதுக்கு சரீரம் இருந்தால் தான் ஜீவனை தெரிஞ்சுக்க முடியும். இப்படி அவங்களை பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சிவசக்தி. அந்த தத்துவத்தை தான் சிவதூத்தியை நமஹா. அப்போ சிவதூதி என்பவள் ஸ்தனத்தில் உட்கார்றதுனால அதுலேருந்து வரக்கூடியதான அந்த ஸ்தன்யம் வழியாக சிவனை ஒவ்வொரு சரீரத்திலையும் அம்பாள் பிரதிஷ்டை செய்கிறாள். அப்பேற்பட்டதான அந்த தயாசாகரமான அந்த கருணாமையான பரமேஸ்வரி சிவதூதியை நான் என்னுடைய ஸ்தனங்களில் பாவனை பண்ணுறேன், தியானம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தமமான பக்தன் அல்லது பக்தை பகவானிடம் இந்த அர்த்த மந்திரத்தை தெரிந்து கொண்டு தியானம் செஞ்சார்களானா எந்த பகவான் தான் கருணை காட்டாமல் இருப்பார்? நீங்களே சொல்லுங்க. அடுத்ததாக வாமபுஜே மகேஸ்வரியை நமஹா. வாமபுஜம் அப்படின்னா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட். இந்த லெஃப்ட் ஹேண்டில் மகேஸ்வரியை நான் தியானம் செய்கிறேன். தட்சிண புஜே வைஷ்ணவியை நமஹா. என்னுடைய வலது புஜம், என்னோட ரைட் ஹேண்டு வைஷ்ணவி தேவியை நான் தியானம் செய்கிறேன். வாம கக்ஷே காளியை நமஹா. கக்ஷத்தில் காளி தேவியை நான் தியானம் செய்கிறேன். இடது கக்ஷத்தில் காளி தேவி. தட்சிண கக்ஷே ரக்ததந்திகாயை நமஹா. ரக்ததந்திகா அப்படிங்கிற ஒரு தேவி இருக்கா, மகாகோர சுரூபிணி. பல்லிலிருந்து ரெட் கலரில் அப்படி ரத்த சொட்டின்னு இருக்கும், ரக்ததந்திகான்னு பேர். இந்த ரக்ததந்திகா என்பது என்னுடைய வலது கரத்தினுடைய ஆம்பிட்டு இருக்க கக்ஷம், அங்கே அமரச் செய்கிறேன். ஹிருதயே சிவாயை நமஹா. இதயத்தில் சிவையை, சிவனுடைய தர்மபத்னியான பரம்பொருளான பராசக்தி நம்முடைய தாயாரை சிவாயை நமஹா அப்படின்னு சொல்கிறோம். அந்த என்னுடைய இதயபத்மத்தில் சிவாயை நமஹா, அந்த சிவா என்றதான் தேவியை நான் என்னுடைய இதயபத்மத்தில் தியானம் செய்கிறேன், பிரதிஷ்டை செய்கிறேன். கண்டேஹே மகேந்திரைஹி. மகேந்திரிங்கிறதான தேவியை நான் என்னுடைய கண்டத்தில், இந்த விசுத்தி சக்கரம் இருக்கே அந்த இடத்துல அமரச் செய்கிறேன். முகே காத்தியாயினியை நமஹா. என்னுடைய முகம் பூராவும் காத்தியாயினி தேவியாக இருக்க வேண்டும். சப்தகோடி மகாமந்திரங்களுக்கு ஹ்ரீம் மந்திரம் எப்படி காரணமாகிறதோ அதுபோலவே சப்தகோடி மகாமந்திரங்களையும் சொன்ன பலன் கிடைக்கும். ஓம் காத்தியாயினியை நமஹான்னு ஒரு தடவை சொன்னான். அவ்வளவு சக்தி வாழ்ந்ததான மூல மந்திரம் இது காத்தியாயினி. சிரசி வாராகியை நமஹா. சிரஸ்ல வாராகி தேவியை நான் அமரச் செய்கிறேன். பாதத்திலையும் அதே மாதிரி தான் சொன்னார். பாதத்திலையும் வாராகி, சிரஸ்லையும் வாராகி. இந்த ரெண்டு வாராகிமாருக்கு நடுவில் தான் மற்ற அத்தனை தெய்வங்களுக்கு வந்திருக்கா. அப்போ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது, இவாளையெல்லாம் காப்பாற்றுக்கிறது, இவாளுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது யார் அப்படின்னா இந்த வாராகி தேவி அப்படிங்கிறவள் எவ்வளோ முக்கியமானவள்னு நமக்கு இப்போ தெரிஞ்சு போயிடுது. பிருஷ்டே சதாட்சி நமஹா. சதாட்சி அதாவது பின்புறமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்பினுடைய பின்பாகத்துக்கு பிருஷ்டம் அப்படின்னு பேர். காலினுடைய பிருஷ்டபாகமாகலாம், முதுகினுடைய பிருஷ்டபாகமாகலாம். முதுகுனாலே பிருஷ்டத்துல இருக்குது பின்னாடி. வாலு, விலங்குகளுக்கெல்லாம் வாலு. நமக்கு நம்மளுடைய வால் தான் இருந்தது முதல்ல. இந்த வாலு சுருங்கி உள்ளே போயிடுது, அதுதான் நடுமேலும் ஆயிடுது கடைசியில். சதாட்சை நமஹா. சதம் அப்படின்னா 100 கண்கள் இருக்கக்கூடியதான தேவி சதாட்சி தேவி நம்ம. அந்த தேவியை என்னுடைய புஷ்டபாகத்தில் நான் போடுறேன். அப்போ நம்ம நடக்கிற நேரத்தில் பின்புறத்தையும் தேவி பார்த்துக்கிறா, முன்புறத்தையும் தேவி பார்க்குறா, வலது பக்கம் இடது பக்கம் சர்வதோன்முக்கியாக. எந்த ஒரு பக்தன் இப்படி இந்த தெய்வீகளை எல்லாம் இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத ஸ்மரணம் பண்ணுறானோ அவன் நடக்கிற இடம் எல்லாமே புனிதமான புண்ணிய பூமி ஆகிவிடும். ஏன்னா சமஸ்த தெய்வங்களும் அவன் கூட நடந்து வரா அப்படிங்கிறது சுதர்சன சரித்திரத்தில் நமக்கு பார்க்கலாம். தெய்வீ பாகவதத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறதான ஒரு புராண கதை அது. பூமியில சாகம்பரி தேவியை நான் பிரதிஷ்டை செய்கிறேன். சாகம்பரியை நமஹா. அடுத்ததாக அந்தரிக்ஷத்துல கௌசிக்கியை நமஹா. அந்தரிக்ஷம்ங்கிறது ஸ்கை. கண்கள் எங்க எட்டுமோ அதுக்கு அந்தரிக்ஷம்னு பேரு. நாம் ஆகாயத்தை பார்க்குற நேரத்தில் எந்த அளவுக்கு நம்மளுடைய பார்வை போய் சேருகிறதோ அந்த இடம் வரைக்கும் அந்தரிக்ஷம். அதுக்கு மேலே போகலை அப்படின்னா அந்தரிக்ஷம் கிடையாதுன்னு. சர்வாங்கேஷு ஸ்ரீ சண்டிகாயை நமஹா. எல்லா அங்கங்கள்லையும் சண்டிகா பரமேஸ்வரியை நான் பிரதிஷ்டை செய்கிறேன், தியானம் செஞ்சு பார்க்கிறேன். அங்கெல்லாம் இந்த தேவியினுடைய அம்சம், இந்த தேவியினுடைய சக்தி இருக்கு அப்படிங்கிறதான பூர்ண நம்பிக்கையோட செய்கிறேன் அப்படின்னு. அடுத்தது ஸ்லோக ரூபமாக சொல்லுகிறார். விந்யஸ்தேன் மூர்தனி காமாட்சியும் துர்காம் தேவியும் லலாடகே. லலாடம் அப்படின்னா ஃபோர்ஹெட், நம்மளுடைய லலாடம். லலாடத்துல திலகம் போட்டுருக்காம்பாள், கஸ்தூரி திலகம். விண்ணேசே மூர்தனி, அங்க அந்த மூர்தனத்துல காமாட்சி துர்கா தேவி, காமாட்சி துர்கா தேவி, இந்த தேவிமாரை நான் லலாடத்தில் பிரதிஷ்டை செய்கிறேன். புருவோர் மத்தியே பத்ரகாளியும் சக்ஷுர் மத்தியே மகேஸ்வரீம். புருவினுடைய மத்தியத்தில் பத்ரகாளியை பிரதிஷ்டை செய்கிறேன். சக்ஷூர் மத்தியே அதாவது கண்களுக்கு நடுவே மகேஸ்வரி தேவியை நான் தியானம் செய்கிறேன், அதாவது ஆக்ஞா சக்கரத்தில். வாராகியும் நாசிகாயாம் ச
வாராகி தேவியை வந்து நாசிகா அப்படின்னா மூக்கு. நாசிகாயாம் ச கௌமாரி ஓஷ்டயோர் ஞசேது. கௌமாரி தேவியை வந்து ஓஷ்டம் அப்படின்னா லிப்ஸினுடைய மேல் பாகத்துக்கு ஓஷ்டம், கீழ் பாகத்துக்கு அதரம்னு பேர். அந்த பாகத்துல இங்கதான் ஆக்சுவலி வச்சுக்கலாம். இந்த சந்தஸ சொல்ற நேரத்துல, சந்தஸ்ங்கிற சொல்ற நேரத்துல இந்த மூக்குக்கும் ஓஷ்டத்துக்கும் நடுவே இருக்கிறதான பாகத்தில் தான் இந்த விரலை நாம காட்டுறோம். மோதிர விரலும் நடுவிரலுமா சேர்த்து மற்ற விரல்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று டச் பண்ணாம விட்டு இருக்கணும். இந்த விரலால இந்த இடத்துல சந்தஸ் பண்ற நேரத்துல கரநியாசத்துல வச்சுக்கிறோம். நம்ம தந்தேஷு நாரசிங்கிம் சா, தந்தங்கள்ல பற்கள்ல வந்து நாரசிங்கி தேவியையும், ஜிஹ்வாயாம் சாண்டிகாம் ஞசேது, நாக்கில் வந்து சண்டிகா தேவியை வரணம் செய்கிறேன், ஆவாகனம் செய்கிறேன், உட்காத்தி வைக்கிறேன், தியானம் செய்கிறேன். சோத்ரத்வயே நேசேத் கௌரீம் கண்ட மத்தியேது வைஷ்ணவீம். ஸ்தோத்திரங்கள் அப்படின்னா இந்த ஸ்ரோதகா அப்படின்னா காதுகள், அங்கதான் சுதியை கேட்டுக்க வேணும். அதனால அதுக்கு ஸ்ரோத்திரம் பேர் இருக்கு. காதுகள் சுதியை கேட்கின்றதான உபகரணத்துக்கு பேரு ஸ்ரோத்திரம். கண்டத்தையும் கேட்கறதுக்கெல்லாம் காது. வேதத்தை கேட்டுக்கொள்வதற்காக மட்டும்தான் காது. காது என்பது வந்து ஆகாய தத்துவம். ஆகாயம் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு வேதமும் பெருசு, அறிவும் பெருசு, உணர்வும் பெருசு, உபதேசமும் பெருசு, சத்விஷயங்கள் கேட்பதும் பெருசு. இதெல்லாம் வந்து இந்த காதுக்கு. ஸ்ரோத்ரத்வயே ரெண்டு ஸ்தோத்திரங்களுக்கும் நெசேது கௌரீம், கௌரி அப்படிங்கிறதான மகாசக்தியை, கண்ட மத்தியது வைஷ்ணவீம், கண்டத்தினுடைய மத்தியத்தில் கழுத்து மத்தியத்தில் வந்து டான்சில்ஸ் இருக்குமே அங்க வந்து வைஷ்ணவி தேவியை, ஹிருதயேஜ மகாலட்சுமியும் ஸ்தன மத்தியது பார்வதியும், ஹிருதயத்தில் வந்து மகாலட்சுமி தேவியை, ஸ்தன மத்தியத்தில் வந்து பார்வதி தேவியை அமரச் செய்கிறேன். வக்ஷஸ்தலே பகவதீம் பாகுமூலேது சாம்பவீம், வக்ஷஸ்தலம் அதுவும் இதே பத்மத்தை சேர்ந்தது, அங்க பகவதி தேவியை அமரச் செய்கிறேன். பகவதி தேவிக்கு என்ன அனுகிரகம்? ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, சீட்ஞான, வைராக்கியம் அப்படிங்கிறதான 6 தெய்வீக குணங்கள் படைத்த மகாசக்தி யாரோ அவர்களுக்கு பகவதி என்றதான பேர். பகவதியும் பக்ஷஸ்தலே பகவதியும் பாகுமூலேது சாம்பவீம், பாகுமூலங்கள்ல வந்து சாம்பவி தேவியை தியானம் செய்கிறேன். பாகு மத்தியே பத்ரகாளியும், பாகுக்களுடைய கரங்கள் செஸ்ட் அதனுடைய மத்தியத்தில் வந்து பத்ரகாளி. அங்குலி சூச்ச மாலினி, அங்குலியம் அப்படின்னா விரல்கள், நம்மளுடைய கையில் இருக்கிறதான விரல்களுக்கு அங்குலியம்னு பேரு. அந்த அங்குலியத்தில் வந்து மாலினி அப்படிங்கிறதான தேவிய, மாலினி ஹம்சினி மாதா மலையாச்சல வாசினே நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் படிச்சிருக்கோம். பிராமணியும் நாபி மத்தியேது கடிமத்தியேது யக்ஷினி, பிராமினி அப்படிங்கிறதா தேவியை வந்து நாபி மத்தியத்தில், தொப்புளுக்கு மத்தியத்தில் தியானம் செய்கிறேன். அதை தவிர்த்து கடிமத்தியேது யக்ஷினி, கடி அப்படின்னா இடுப்பு, இடுப்புக்கு மத்தியே வந்து யக்ஷினி அப்படிங்கிறதான தேவியை நான் இப்போ யக்ஷன், யக்ஷினி, கந்தர்வன், கந்தர்வி இல்லை கேள்விப்பட்டிருக்கோம்வா. ஒரு பெண்ணினுடைய உடம்புல இடுப்புக்கு தான் அழகு ஜாஸ்தி. அஃப்கோர்ஸ் அத்தனை 32 அங்கங்களுக்கும் அழகு உண்டு. இடுப்பினுடைய அழகுகே அழகுதான். காரணம் என்னன்னா உலகத்திற்கதான சர்வவிதமான காம விகார விசாராதிகள் சர்வமும் குடிகொள்றது தொப்பில் குடியிருதான், அந்த மணிபூரக சக்கரத்தில். அங்கிருந்து தான் பிரம்மாவை சிருஷ்டி செஞ்சு இந்த காமத்துக்கு வசியமாக கூடியதான மனித ஜென்மாவையும் விலங்குகளுடைய ஜென்மாவையும் படைக்கிறார் இறைவன். நமக்கெல்லாம் காம விகாராதி விசாராதிகள் வரத்துக்கான காரணம் என்னன்னா கர்ம வாசனைகள் எல்லாம் வந்து கொட்டி கிடக்கிறது எங்க அப்படின்னா இந்த வெள்ளி, அதாவது இந்த மணிபூரக சக்கரம் அப்படிங்கிறத தொப்பில் கொடியில. அது நம்மளோட விடுமா அந்த பாவம் பொழியாது. பிறக்கிற குழந்தைக்கும் அது வழியாக தான் கொடுக்கறது இன்ஜெக்ஷன். தொப்புள் கொடின்னு பேர் இருக்கு. அது வழியாக எல்லாம் இன்ஜெக்ஷன் ஆகிடும். ஸோ நம்மளுடைய இந்த ஒரு ஆளுக்கு வந்த பிரச்சனை உலகத்தில் பூராவும் எல்லாருக்கும் பறந்தே போகிறது. எதெல்லாம்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். அதனால யோனி ஜென்மா இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த ஆசா பாசாதிகளுக்கு எல்லாம் அடிமையாய் வாழ்வார்கள். கிருஷ்ண பரமாத்மா வந்து யசோத தேவியினுடைய தாவணியை பிடிச்சுட்டே நடக்கிறார். அம்மா 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 அம்மா, ஏடா அம்மா அம்மா படுத்துறாய், எனக்கு உன்னுடைய வாத்சல்யம் தேவைம்மா, எனக்கு உன்னுடைய ஹக்கு தேவை, எனக்கு ஒன்று உம்மா கொடுக்கணும், நீ என்னை கட்டிப்பிடி, என்ன என்கிட்ட கோவிச்சுக்கோ, என்னை திட்டு, என்ன அடி, இதெல்லாம் நான் வந்து வைகுண்டத்தில் அனுபவிக்க முடியாது, கோலோகத்தில் அனுபவிக்க முடியாது. இந்த பூலோகத்தில் வந்துதான் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு யோகம். அதுதான் இங்கே நியமம் எழுதியிருக்கிறது. அதனால நான் பின்னாடியே சுத்தரையும் பாரு விட்டு மேக்சிமம் டிஸ்டர்ப் பண்ணுவார் தேவியை. எதுக்கு அப்படின்னா யசோதேவி கோபம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கலாம். கிருஷ்ணருக்கு அப்படி ஒரு ஆசை, தன்னுடைய அம்மாவை கோவப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு. எப்படியோ ஏதோ சொல்ல போனால் எங்கேயோ போயிடுவோம் நம்ம. ஆனால் பக்தி இது இல்லைன்னா பக்தி இதுக்கு தான் வேணும். பக்தி இந்த மாதிரி தான் எந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கோ வேணும். பிராமணீம் நாபி மத்தியேது கடிமத்தியேது யக்ஷினீம், ஜங்காத்வயே ததா கௌரீம், ஜானு மத்தியேது சாங்கரீம். ஜங்கம் அப்படின்னா நம்மளுடைய தொடைகள், இந்த பாகங்கள். இங்க கௌரி தேவியும் ஜானு மத்தியே இந்த முழங்காலுக்கு இடத்துல இருந்து சாங்கரி தேவியையும் நான் தியானம் செய்கிறேன். குல்ஃபத்வயே தூ மாதங்கி, மாதங்கி தேவி வந்து குல்ஃபம் அப்படின்னா நம்மளுடைய குதிகால் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல தியானம் செய்கிறேன். விஜயாம் பாதயோஸ்ததா,
விஜயாதேவியை வந்து பாதங்கள்ல தியானம் செய்கிறேன். சாமுண்டாம் ரோமகூபேஷு சர்மாதீஷு ச பைரவீம். சாமுண்டி தேவி வந்து ரோமகூபங்கள் ஒவ்வொன்றுத்திலையும், அப்போ ஒரு மனுஷனுடைய உடம்புல எத்தனை ரோமங்கள் இருக்கோ அத்தனை சாமுண்டி தேவி இருக்கான்னு அர்த்தம். சாமுண்டி தேவி தான் எல்லாத்தையும் இழுத்து இழுத்து நம்ம உடம்புல கொடுத்துட்டு இருக்கா. பிரம்மாண்டத்தோட நம்மளை தொடர்பு கொள்வது யார் அப்படின்னா இந்த ரோமகூபங்கள் வழியாக சென்சிட்டிவ் தான். அதெல்லாம் வந்து நமக்கு இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்துறது உள்ள சர்மத்துக்குள்ளால. அதாவது அதுக்கு அடுத்ததாக பைரவியை கொடுத்து வச்சிருக்கா. சர்மத்தினுடைய இன்சார்ஜ் தோல்ல வந்து பைரவி தேவியை வச்சிருக்கா. பைரவி அப்படிங்கிறதான தேவி பார்க்கறதுக்கு ரொம்ப ரோக்ஷாவலியாக இருப்பது. அதுக்கடுத்ததாக ருதிராதிஷு சேந்திராணி, அதாவது உதிராதிஷு ரத்தம் போன்றதான சப்த தாதுக்கள் இருக்கல்லவா, அஸ்தி மஜ்ஜா ரத்தம் கொழுப்பு மாம்சம் சுக்லம் அப்படிங்கிற அந்த 7 சப்த தாதுக்கள். அப்போ ருதிராதிஷு ருதிரத்திலிருந்து ஆரம்பிச்சு ரத்தத்திலிருந்து ஆரம்பிச்சு மற்ற 6 அதாவது 7 தாதுக்கள்லையும் இருந்து இந்திராணி தேவியை வச்சிருக்கா. பிருஷ்டாங்கியும் சர்வசிந்திஷு, பிருஷ்டாங்கங்கள் எல்லாம் பின்புறம் எதுக்கெல்லாம் பின்புறம் இருக்கும் அங்கே எல்லாத்துலேயும் சர்வ சந்திஷு எல்லா பிருஷ்டாங்கி அப்படிங்கிறதான தேவியையும் சர்வ சந்திஷு எல்லா சந்திகள்லையும் ஜாயின்ஸ்லையும் வச்சிருக்கா. 650க்கு மேல ஜாயின்ஸ் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. சர்வாங்கேஷு ச வாக்தேவியும் பிருஷ்டே ஜேஷ்டாம் ஞஸ்யதே கிரமாது. அதுக்கு அடுத்ததாக சர்வ அங்கங்களிலையும் வாக்தேவிய கீழிருந்து மேல வரைக்கும் பிருஷ்டத்திலிருந்து ஜேஷ்டம் வரைக்கும், அதாவது பாதத்திலிருந்து சிரசு வரைக்கும் சர்வாங்கங்களிலையும் நாங்கள் வந்து சக்தியை தியானம் செய்கிறேன் அப்படின்னு. இது ஞாச, இதுதான் ஞாசம். இப்படி ஒவ்வொரு அங்கங்களிலையும் நான் வந்து இந்த பராசக்தியினுடைய முக்கியமான சக்தி ஸ்வரூபங்கள் எல்லாம் தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணி அவங்க அங்கே உட்காத்தி வச்சு அவங்களுடைய அனுகிரகத்தினாலேயும் அவங்களுடைய காப்பாற்றுகின்றதான திறமையினாலேயும் நான் வந்து அடுத்ததாக பராசக்தியை ஆவாகனம் செய்ய போகிறேன். நவாங்கத்தில் வந்து 2வது அங்கம் ஆவாகனம். அடுத்த வார சங்கத்தில் பார்ப்போம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.